वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः सर्वगोपविस्तं भवासः बालं मे रक्षितध्वनिं नृसिंहो मे दृशोपाद् सोमसूर्याग्निलोचनः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने हरे अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने गङ्गनीर्पयन्दपादपङ्कजत्तिनण्डले अङ्गयाळि सङ्गि तण्डुं வெல்லுமேந்தினான் சிங்கமாய தேவதேவன் தேனுலாவும் மென்மலர் மங்கை மன்னி வாழும் மார்பன் ஆழிமேனி மாயனே அங்கன்மா ஞாலத்தரசர் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோரால் அழுதியார் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாலிட்டிரஞ்சம் சிங்கவேள் குன்றமே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தாய் பெருந்துயரிடம் பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடு அவர்தரம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வனம் பெரும்பதம் திறந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதிசதசரசித்தமத்யாபயந்தி தோச்சிட்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்றவிது என்ற எம்மாற்றம் நாங்களவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆணிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயறுத்த தையறுதுங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ மத்கார்யம் சாதய பிரபோ. மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெப்பாடும் பெயர்ந்துதறி ஊரு நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசுரம். நாம் நேற்றைய தினம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இன்னைக்கு பார்க்கலாம்.
அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூப்போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேற்சாபம் இழிந்தேலோரம்பாவாய் என்று முதல் 5 பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் செய்து முடித்து பிறகு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு தோழிகளாக எழுப்பி ஏன்னா 5 லட்சம் தோழிகளாக எண்ணி ஆயர்பாடில் இருக்கிற ஒரு தோழிகளும் எழுப்புகிறான். ஒவ்வொரு தோழியும் எழுப்பும்போது அந்த குணநலங்கள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு தோழிகளாக எழுப்பி 15வது பாசுரம் வரைக்கும் எல்லா தோழிகளும் எழுப்பியாச்சு. எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தன்னைக்குள் கடைசி கேட்குறா, கடைசி இருக்கிற தோழி கேட்குறா, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. கலெக்டிவாக எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுற, அடுத்தது போய் கிருஷ்ணனை எழுப்பணும். வந்த காரியம் தான் இல்லையா? கிருஷ்ணனை எழுப்பணுங்கிறது தான் இவாளோட விரதத்தோட நோக்கமே. கிருஷ்ணனை போய் பார்க்கணும், கிருஷ்ணனை போய் சேவிக்கணும், அவனோட சக்கியமாக இருக்கணும் என்பது தான் இவாளோட இந்த விரதத்தோட நோக்கமே. அதனால் அடுத்து கிருஷ்ணனை போய் என்ன வந்த காரியத்தை விட்டு வேறு காரியம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் கிருஷ்ணனை போய் எழுப்புறதுக்கோசரம் அவள் என்ன பண்ணுறா, வாயிற்காப்பாளனை போய் தொடரான். நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்று அன்று வாயிற்காப்பாளனை தொழுது அதற்கு பிறகு நந்தகோபாலன் பெருமையை பேசி, யசோதை பிராட்டி பெருமையை பேசி, அப்புறம் பலராமன் இவர்களை எல்லாம் பேசி இவரெல்லாம் எழுப்பி அப்புறம் நப்பின்னை பிராட்டி நீலாதேவியோட அவதாரமாகிய நப்பின்னை பிராட்டி எழுப்புகிறாள். பிறகு கண்ணனை எழுப்புகிறாள். அப்புறம் நப்பின்னை பிராட்டி கண்ணனை 2 பேரும் சேர்த்து எழுப்புகிறாள். அப்படி எழுப்பி நப்பின்னை பிராட்டியும் சேர்ந்து இவாளோட சேர்ந்து கண்ணனை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். அதனால எல்லாரும் கோட்டி சேர்ந்தாச்சு. கோட்டி சேர்ந்து இப்போ கண்ணனை எழுப்பணும். ஏன்னா அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் தான் பண்ணுறான் இல்லையா? தூங்கலைங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதனால இந்த பாசுரத்தில் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சொல்றல. அந்த பாட்டில் ஆயர்பாடி பெண்கள்லாம் என்னன்னா தங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா அபிமானங்களையும் விட்டு உன் சயனக்கட்டில் கீழ் வந்திருக்கிறோம். அதனால உங்ககிட்ட வந்து நாங்கள் காத்துருக்கோம். அதனால உன் திருக்கண்களால் நோக்கி பார்க்க வேண்டும். உன்னோட கடாட்சம் வேணும் இல்லையா? பெருமாளோட கடாட்சம். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இது கடைசியில் பலஸ்ருதியில் சொல்கிறேன் அதை பற்றி. அதனால பெருமாளோட கடாட்சம், ஏன்னா தாயாரோட கடாட்சம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ரீஸ்ருதியில் அந்த சம்பத்துகள்லாம் எப்படி முன்னாடி வருதோ, இஸ்யாம் திசி விகிறதே தேவி திருஷ்டி ஸ்துதியாக, அந்த திருக்கண்களால் தாயாரோட கடாட்சம் வேணும்னு அந்த சம்பத்துகள்லாம் முன்னாடி போட்டு நான் முந்தின்னு வருது. அந்த மாதிரி இங்கே பெருமாளோட கடாட்சம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் காத்துருக்கோம். தாயார் உட்பட நீலாதேவி உட்பட எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட திருக்கண்களை முதல்ல ஏன்னா கண்ணை திறந்தோன்னே சில கண்ணை திறந்தோன்னே சொல்லுவோம் இல்லையா? ஆற்றுல கண்ணை திறந்தோன்னே முதல்ல வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அதனால நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதனால பெருமாளை பார்க்கணும். அதனால கண்ணாடியை பார்க்கணும். நிறையா அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடியெல்லாம் பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட பின்னாடி பார்ப்போம். காலமுறை இருந்தோடனே என்னெல்லாம் பார்க்கணுங்கிறத பார்ப்போம். அதனால திருக்கண்களால் நோக்க வேண்டும். எங்களோட நோக்கமே தான். உன்னோட நோக்கம் திருக்கண்களால் நோக்க வேண்டும்ங்கிறது எங்களோட நோக்கம். அதனால அப்படி திருக்கண்களால் நோக்க வேண்டும். ஏன்னா அப்போது என்னன்னா எங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள்லாம் தீரும். அதனால வேண்டிக் கொள்கின்றன. அப்படி திருஷ்டாந்தமாக என்ன சொல்வார்களாம், சிற்றரசர்கள்லாம் இருக்கா இல்லையா? சிற்றரசர்கள்லாம் சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் கர்வத்துடன் இருந்தவர்கள். அவெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பெரிய ராஜான்னு சொல்லி நிற்பாளாம். அதனால் தன்னுடைய கர்வத்தை விட்டு உன் திருவடிகள் வந்து சேர்ந்தனர் என்று கூறுகின்றனர். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு உன் திருவடிகளில் சேர்ந்து வந்திருக்கா. உலகத்திலேயே ஜனித்தவர்கள் அனைவருக்கும் அகங்காரம் உண்டு. ஏன்னா அகங்காரத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நமக்கு பார்த்தா மமது நான் தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நான் தான் இதை பண்ணேன் அதை பண்ணேங்கிற மாதிரி நமக்கு அகங்காரங்கள்லாம் உண்டு. அதனால இது இயல்பு. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு. உலகத்தில் ஜனித்தவர்கள் அத்தனைக்கும் இருக்கக்கூடியது இந்த இயல்பு. அதனால அந்த தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. அதனால எல்லாரும் ஏதாவது சின்ன விஷயமாக கூட இருக்கும். அதனால இந்த மாதிரி அனைவருக்கும் நான் தான் என்று அகங்காரம் ஏற்படுகிறது. அதனால இத்தகைய தவறான அறிவை கொடுக்கக்கூடிய அழகிய உலகம். அதனால இப்படிப்பட்ட ஒரு இந்த அகங்காரங்கிறது நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தவறான அறிவு தான். அதனால அது இயற்கையாகவே இருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய அழகிய உலகம் என்னன்னா அந்த உலகம் அப்படிப்பட்ட நம்ம கொடுத்தது யாருன்னு கேட்டால் இந்த உலகம். அதுதான் இங்கே கண் மா ஞாலம், அழகிய இடங்களை உடைய பெரியதான பூமி. அந்த பூமியை பற்றி வர்ணிக்கும் போது கண் மா ஞாலங்கள் அழகிய இடங்களை விட பெரியதான பூமியில் இந்த பூமி நமக்கு இந்த ஒரு
இந்த மாதிரி ஒரு அனைவருக்குமே என்று அகங்காரம் ஏற்படக்கூடிய அந்த தவறான அறிவை கொடுத்திருக்கிறது. அதனால இதை பெற்றவன் என்னன்னா கர்வமடைய மாட்டானா, இப்படிப்பட்டவன் யாரும் அப்படிப்பட்ட பூமியே ரொம்ப அழகா இருக்கு, அதனால இதை பெற்றவன் கர்வமடைய மாட்டானாங்கிறான் ஆரம்பிக்கிறாள். அதனால கண்ணனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், கண்ணா நீ சுவாமி, என்ன நீனா சுவாமி, என்ன பகவான் நீந்தான், சர்வேஸ்வரன் நீந்தான், நீ சுவாமி, நாங்கள்லாம் பார்த்தா தாசர்கள், நாங்கள்லாம் பாகவதோத்தமர்கள், நாங்கள்லாம் தாசர்கள், அபிமான பங்கத்தை அடைந்து உன்னிடம் வந்திருக்கிறோம், அபிமானமாக உன்னோட அடையணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் பங்கத்தை எங்களோட கர்வத்தெல்லாம் விட்டு நாங்கள் வந்திருக்கோம். அதனால எல்லாவற்றையும் விட்டு உன் அடிக்கீழ் வந்தோம், உன்னோட அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மேன் என்று அருள் கொடுக்கும் இல்லையா, அப்படி ஆழ்வார் அனுபவித்த போல எல்லாவற்றையும் விட்டு உன்னோட அடிக்கீழ வந்திருக்கோம். நீயும் எங்களை கைவிட்டால் விட்ட இடத்தை தொடர முடியாது. நீ எங்களை கைவிட்டுட்டேன், நீ பார்க்க மாட்டேங்கிற, கண்ணை திறக்க மாட்டேங்கிற, கதவை திறக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமே கிடையாது, அப்ப நீயும் கைவிட்டா நாங்க என்ன போடுறது, அதனால விட்ட இடத்தை எப்படி தொடவும் இயலாது இல்லையா. அதனால இதற்கு உதாரணம் என்ன சொல்லான்னு கேட்டா, ஜராசந்தன் என்ன பண்றான்னா, சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்கள் பீமசேனன் மூலமாக கிருஷ்ணன் என்ன பண்ணான், ஜராசந்தனை அழித்தான். அங்க அதன் பிறகு அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணான்னா, சிறையிலிருந்து விடுபட்டவர்களாக கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டிற்கு வந்துட்டான். அவள்லாம் வெளியில கொண்டு வந்தாச்சு. பள்ளிக்கட்டிற்கு அபிமானம் உள்ளவர்களாக சரணடைந்தார்கள். அவள்லாம் பெருமாட்ட கிருஷ்ணனோட திருவடியில சரணடைந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்களோட எண்ணிக்கை பார்த்தா 20,800, 20,800 அவர்கள் ஏன்னா அதெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அவள்லாம் உள்ள அடைச்சி வச்சிருக்கிற அத்தனை பேரையும் வெளியில கொண்டு வந்தாச்சு. அவர்கள் கண்ணனால் சிறையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அவள்லாம் கண்ணன் மீட்டு கொண்டு வந்துட்டான் சிறையிலேருந்து. அதனால அவள்லாம் என்ன பண்ணா, மீட்டு வந்தோன்னு திரும்பி என்ன பார்க்குறான், எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், இது எல்லாமே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அவைகளாக என்ன உன்னோட திருவடி தான் எங்களுக்கு முக்கியமாக, எங்களுக்கு என்னென்ன பெருமாள்கிட்ட சரணடைந்தாச்சு, பெருமாள்கிட்ட அடைந்த அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், உன் திருவடி கிடைச்சா போறோம் எங்களுக்கு, அதனால அந்த திருவடியை தான் விரும்புகிறோம், அதனால எங்களுக்கு ராஜ்யம் எதுவும் வேண்டாம், அதனால தாய் தந்தை எல்லாமே நீதான், தாய் தந்தை தாரம் மக்கள் எல்லாம் தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் சொல்றாரு ஆழ்வார். அதனால என்ன சொல்லும்போது தாயாக தந்தையாக மற்றுமாய் மக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே, நீ வேற எதுவுமே கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லாம சரணடைந்தார்கள், அதனால உன்னோட திருவடி தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி சரணடைந்தார் போல நாங்களாம் இப்படி வந்திருக்கோம்னா உன்னையே அரித்து வந்தோம் சொன்னோம் இல்லையா. அதனால அப்படி உன்னை நம்பி நாங்கள் வந்துட்டோம், அதனால உனக்காகவே வந்திருக்கோம், அதனால நீயும் எங்களோட கைவிட்டுட்டு எங்களுக்கு வேற யார் கதி இருக்கான்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கண்ணன்ட்ட பிரார்த்திக்கலாம் இவாள்லாம் சேர்ந்து. அதனால இந்த பாட்டுல அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே மனிதனுக்கு ஏற்பட்ட துரகங்காரத்தினுடைய நாசம் சொல்லப்படுகிறது. அதனால மனுஷன் துரகங்காரம் சொல்லுவா இல்லையா, துராங்காரி எல்லாம் சொல்லுவா பாருங்க. அதனால துராங்காரி இதெல்லாம் சொல்லும்போது வாக்குல நம்ம நார்மலா பேசக்கூடிய அந்த அகங்காரம், அதனால அவளை பத்தி ஏதோ தப்பா சொல்ல எனக்கு அந்த வார்த்தையை அப்படி உபயோகிக்கிறதுனால அப்படி அகங்காரத்தை நாசம் செய்வதாக அமையப்பட்ட பாசனம் இது. அதனால ஒரு சமயம் என்ன பண்றான், நான்முகன் பிரம்மா என்ன பண்றான், குரங்குகளை படைத்ததும் உங்களுக்கு 40 வருடம் ஆயுள் கொடுப்பதாக இருக்கிறேன்னு சொல்றான் பிரம்மா பார்த்து குரங்குகளை பார்த்து சொல்றான், உங்களுக்குலாம் என்ன வயசு வேணும், 40 வயசு கொடுக்குறேன், அப்போ அதை உங்கள் கருத்து என்ன என்று அந்த குரங்குகளை பார்த்து கேட்குறான் பிரம்மா. அந்த குரங்குகளை என்ன பண்ணுறது, தலையில கை வச்சுருக்கான். ஸோ இதை பார்க்குறாரு பிரம்மா, என்னடா நம்ம கேட்டோமோ இவாளாம் தலையில கை வச்சுருக்காளே, அதனால ஏதோ குறைவா நம்ம சொல்லிட்டோமான்னா திரும்பி சொல்லலாம், பெருமாள் குறைவா இருந்தால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் ஜாஸ்தி கொடுக்குறேன். அப்போ குரங்குகள் என்ன சொல்றது, குறைவு என்று நாங்கள் வருத்தம் படல, அதனால இவை அதிகம் என்று நாங்கள் வருந்துகிறோம் என்று குரங்குகள்லாம் சொல்லித்தான். அடுத்தது ஏன் என்று கேட்டதற்கு பிரம்மா, நாங்கள் என்ன எங்களுக்கு பார்த்தா ஏதாவது வாழ்க்கை இருக்கா, எங்களுக்கு நாங்கள்லாம் பார்த்தா இலையில தாவுகின்ற அந்த பிராணி, ஒரு கூடு இங்கேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு நாங்கள்லாம் தாவி போகக்கூடிய பிராணிகள் நாங்கள்லாம், எங்களுக்கு ஏதாவது வீடு முதலிய சௌகரியங்கள்லாம் இருக்கா, அதனால செடி கொடிகள் தான் மனிதர்கள் என்னென்ன நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு ஆகாரம் என்னென்ன செடி கொடிகளில் இருக்கக்கூடிய பழங்கள், மனிதர் கையில் இருக்கிற பழங்கள், இதெல்லாம் முதலியவற்றை அபகரித்து நாங்கள் காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால எங்களுக்கு 20 வருடமே போகிற 40 வருடம் ஜாஸ்திங்கிறது அந்த குரங்கள். அடுத்தது பிரம்மா போகிறார், யார்கிட்ட போகிறார், எருதுகளை பார்த்து கேட்டார் பிரம்மா, எருதுகளை பார்த்து கேட்டார், அவைகளும் தலையில் கை வைத்தது. ஏன்னு கேட்கும்போது எங்களை என்ன எருதுகள்லாம் என்ன சொல்லுதான், எங்களை வண்டியில் கட்டுறான், அதனால வயலில் உழுவதற்கெல்லாம் பயன்படுத்துகிறான், அதனால எங்களுக்கும் 20 வருடம் போகிறதுங்கிறான், எங்களுக்கு 40 வருஷம்லாம் ஜாஸ்தி, லைஃப் டைம் 40 வருஷம்லாம் ஜாஸ்தி, 20 வருஷம் கிடைச்சா போகிறதுங்கிறான் எருதுகள்.
பிறகு நாயை பார்த்து கேட்கிறாராம் பிரம்மா. அதனால அதை என்ன சொல்லதான், அவர்களும் என்ன சொல்லதான், நாயை பார்த்து சொல்லதான், அவைகளும் எங்களுக்கு வசிக்கிறதுக்கு இடமில்லை, பூனை போல் வீட்டிலும் நுழைய முடியாது, பூனையெல்லாம் வீட்டில் அப்படியே நுழைஞ்சு போகும் இல்லையா, அப்படிலாம் எங்களால் நுழைய முடியாது, அதனால அசுத்த பொருட்களை உண்ண வேண்டி உள்ளது, எங்களால் பார்த்தா நாங்கள் எப்போ பார்த்தாலும் அசுத்தமான பொருள்களை தான் சாப்பிட வேண்டியிருக்கு, அதனால எங்களுக்கும் 20 வருடங்கள் போதுங்கிறதான் நாய். அப்போ பிறகு வௌவாலை பார்த்து கேட்குறான் பிரம்மா. வௌவால்னு சொல்ற எங்களுக்கும் பகலில் பார்த்தா பார்வைகள், வௌவாலுக்கு பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, வௌவாலுக்குலாம் கண்ணு தெரியாதான் பகலில், அதனால் பகலில் பார்வை இல்லை, அதனால் கீழும் மேலுமாகத்தான் நிற்க வேண்டியது, அதனால் நாங்கள் எப்போ எப்படின்னா அப்படியே கீழும் மேலுமாக நிற்க வேண்டியிருக்கு, அதனால பலவாறு கஷ்டங்களாக நாங்களாம் இருக்கிறதுனால எங்களுக்கும் 40 வந்து உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லதான் வௌவாலும் சொல்லதான், அதனால கொடுக்க போகிறேன். அதனால மனிதனை பார்த்து கேட்குறாராம், மனுஷர்களை பார்த்து பிரம்மா கேட்குறாராம், 40 வருடங்கள் உங்களுக்கு, ஏன்னா இவாளை கேட்ட மாதிரி மனுஷர்களை எல்லாத்தையும் கேட்டு மனுஷர்கள்ட்ட வர, மனிதர்கள்ட்ட வந்து உங்களுக்கு 40 சம்பத்சரம் உங்களுக்குலாம் லைஃப் டைம் கொடுக்குறேன்னு அங்கே மனுஷன் என்ன சொல்லலாம், 40 வருஷம்லாம் எங்களுக்கு குறைவுங்கிறானா, 40 வருடங்களில் நாங்கள் என்ன சுகத்தை அடைய முடியும், அதனால மனிதர்கள்லாம் கேட்குறானா 40 வயசுல எங்களால் என்ன சுகத்தை அடைய முடியும், அதனால இந்த பிராணிகள்லாம் இப்படி சொல்றது, மனிதர்கள் என்ன சொல்றானா, அதனால பிறகு பிரம்மா யோஜனை பண்ணாராம், செய்து முன்பு கூறிய 4 பிராணிகளுக்கும் 20 சம்பத்சரங்கள் தீர்மானித்தபடியால் என்னென்ன பாக்கி பேருக்குலாம் 20 சம்பத்சரம் தீர்மானித்தபடினால அவைகளுக்கு ஆயுள் 80ஐயும் உனக்காக என்ன பேர்த்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு தரேங்கிறாராம், அதனால சேர்த்து உங்களுக்கு 100 வருடமாக சேர்த்து தருகிறேன் என்று பார்த்தா நமக்கு வயசு 100 வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா, சதமானம் பவதி தான் சொல்றோம், அதனால 100 வயசு வரை நன்றாக இருக்கணும், ஆனால் 100 வாழ்த்தும் போது கூட அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, அதனால 100 வயசு வாழணும் அப்படியெல்லாம் சொல்றோம், அப்படி வந்து சொல்லும்போது 100 வயசாக தருகிறேன் என்று பிரம்மா சொல்றானாம். ஏன்னா உண்மையில பார்த்தா மனிதனுக்கு முதல் 20 வயசுல பார்த்தா குரங்கு மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணுவான், முதல் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ்ல, அப்புறம் அடுத்த 20 வயசுல பார்த்தா மாடுகள் போல் குடும்ப பாரத்தை சுமத்தல், அதனால அடுத்த 20 to 40 குடும்ப பாரத்தை சுமத்தல், அடுத்த 20 பார்த்தா சுவாபாவிக வயது, அதாவது என்னன்னா அந்த வயதில் தான் பார்த்தா பகவத் விஷயங்கள், அதனால கேட்பது, சத்காரங்கள் செய்வது, திவ்யதேச யாத்திரை செய்வது, இதெல்லாம் வந்து இந்த வயசுல தான் நடக்கும், அதனால அந்த வயசுல உத்தமமான செயல்கள்லாம் செய்யக்கூடியது. அப்புறம் பார்த்தா அப்புறம் அடுத்த 4வது 20 பார்த்தா 60 to 80 என்ன ஆகும், அது 20 அதனால வௌவாயின் நிலைமை, அதனால நாய் போல குடும்பத்தில் அல்லல் ஏற்படும், அதனால அந்த வயசுல பார்த்தா குடும்பத்தில் அல்லல்லாம் ஏற்படும் 60 to 80ல. அப்புறம் நாய் போல குறைப்பான், அதனால எதுக்கு இருந்தாலும் அந்த அல்லல்கள்லாம் கஷ்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவான், அவளை சத்தம் நாய்கள்லாம் குறைக்க முடியாது, அதனால இவங்கெல்லாம் அந்த 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 குணத்தை சொல்றாளாம் அங்க. அதனால 5வது 20 வயசு வௌவாலின் நிலைமை, வௌவாலாம் என்ன அப்படி திண்டாடும் இல்லையா, அந்த மாதிரி இவ்வாறு பல வகையான கிளேசங்கள் இருந்தாலும் தன்னை பற்றின அபிமானம் விடுவதில்லை. இதுக்கு என்ன சொல்லான்னு காரணம்னு கேட்டா, இத்தனை கஷ்டங்கள் இருக்கு இருந்தாலும் என்ன அதுகளாம் அந்த ஜந்துக்கெல்லாம் என்ன பண்றது, அபிமானம் இல்லை, தன்னை பற்றி அபிமானம் இல்லை, எனக்கு போறோம் 20 வயசுன்னு கேட்கறது. மனிதர்களாக நாமெல்லாம் என்ன பண்றோம், நம்மளோட மேல நமக்குள்ள அபிமானங்கள்லாம் விடுவதில்லை, அதனால எப்படி கஷ்டங்கள் இருந்தாலும் அபிமானம் விடுவதில்லை, அதனால அப்படி நாங்கள் எல்லாத்தையும், அதனால மாலிமறையும் எஞ்சில், அதனால அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கேட்டிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோங்கிறதுக்கோசரம் சொல்லலாம் இந்த கதையை. அதனால அபிமானங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட பள்ளிக்கட்டு கீழே வந்து வந்து காத்துன்னு இருக்கோம், நின்று இருக்கோம், உட்காந்துருக்கோம், எப்படி வேணா சொல்லலாம். அதனால பள்ளிக்கட்டு கீழே, அதனால அதனால இங்க பார்த்தா பெரிய அரசன் மூலமாக சிற்றரசர்களுக்கு பங்கம் ஏற்படும், அதனால பெரிய ராஜாக்கெல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளாம் என்ன ஆகும், சிற்றரசர்கள்லாம் வந்து தோக்கடிச்சிருவா, அதனாலதான் பார்த்தா சிற்றரசர்கள்லாம் தோத்து போய் என்ன பண்ணுவா, அந்த பகைவரிடம் பள்ளிக்கட்டு கீழே தானே வரணும், அதனால என்ன பண்ணுவா, அந்த ராஜ்யத்துக்கு கீழே வரணும். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் சண்டை போட்டோன்னே சிற்றரசர்கள்லாம் தோத்து போய் என்ன பண்ணுவா, பெரிய ராஜா கீழே அந்த இருக்கக்கூடிய பள்ளிக்கட்டு கீழே தானே வரணும், அதனால அவனோட ஆட்சிக்கு உட்பட்டு தானே வரணும். அதனால எம்பெருமான் பள்ளிக்கட்டு கீழே என்பது எவ்வாறு கூறினான்னா, ஏன் எப்படி சொன்னான்னு கேட்டா, உலகத்துல உயர்ந்த பெருமை அடைவோம் எல்லோருமே அந்த எம்பெருமான் அருள் மூலமாக தன்மயமாக, உலகத்துல பார்த்தா எந்த பெருமை யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப உயர்ந்த எந்த கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஏன்னா அதை விட இன்னும் மேக்சிமம் என்ன சொல்லக்கூடிய அந்த அத்தனை பெருமையுடைய அடைபவன் எல்லாருமே என்னன்னா பெருமாளோட அருள் மூலமாகத்தான் அந்த தன்மை அடைந்த. அதனால அந்த தன்மையெல்லாம் எப்படி வந்தது, அதனால பெருமாளோட ஆசீர்வாதத்தால வந்தது. அதனால பெருமாளோட மூலமாக அருள் மூலமாக தான் நமக்கு அதெல்லாம் கிடைச்சது. அதனால எல்லாமே எம்பெருமானது அவன் பள்ளிக்கட்டு கீழே வந்து அமர்ந்தனர். அதனால அத்தனை பேரும் என்னன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பள்ளிக்கட்டு கீழே வந்து அமர்ந்தனர். எல்லாவற்றுக்கும் பகவான் தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் பார்த்தோம்னா ஒரு நிமிஷமும் நம்ம மனசுல நினைச்சுக்க வேண்டியதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாகவும் எல்லாம் பகவான் கொடுத்ததுதான் இல்லையா.
அதனால பெரியவர்கள் எல்லாருமே, எல்லாம் உயர்ந்தவர்கள் அத்தனை பேருமே எல்லாரும் ரொம்ப பணக்காரர்களாக இருக்கட்டும், கோடீஸ்வரர்கள், தனவந்தர்களாக இருக்கட்டும், எல்லா பெருமையாக இருக்கட்டும், பெரிய மினிஸ்டராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அதற்கு மேலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பகவானோட அருள். அவன் கொடுத்ததுங்கிறது நமக்கு எல்லாமே வேணும். அதனால எல்லாவற்றையும் அதனால பள்ளிக்கட்டு கீழே எல்லாத்தையும் அவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவள்லாம் வந்து இறங்கி பள்ளிக்கட்டு கீழே அமர்ந்தனர். அப்படிப்பட்டு அவனோட பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே. அதனால எல்லாத்துக்கும் காரணமாக சர்வ காரணமான எம்பெருமான் கட்டிலின் கீழ் விழுகின்றனர். இவாளும் என்ன பண்றாலும் சர்வ காரணமான எம்பெருமானோட கட்டில வந்து கீழே உட்கார்ந்துருக்கான். காடு சென்றவன் அங்கு என்ன பண்ணுவான், காட்டுக்கு சென்றவன் திருடன் மூலமாக தனது பொருள்களை களவு ஏற்பட்டார். காட்டுக்கு போறான், காட்டு வழியா போகும்போது திருடன் வந்து பறிச்சுன்னு போனா என்ன பண்ணுவான், அடுத்தது உடனே அவன் என்ன தன்னோட குறையெல்லாம் அங்க இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாட்ட போய் குறை சொல்லுவான். என்னோட காட்டுல போகும்போது அந்த காலத்து விஷயங்கள்லாம் சொல்ல. அதனால இந்த காலத்துல என்ன உடனே ஒன்று போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதனால இங்க இருக்கிற ராஜா எல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லையா. அதனால இங்க அடுத்தது அவளுக்குள்ள அடுத்த இருக்கக்கூடிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகள்லாம் இப்போ பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல அதனால ராஜாட்ட போய் அரசன்ட்ட தான் குறை கூறுவார். அதனால மாளிகையில் தான் வந்து வருவார்கள். அதனால அதே போல இவர்களும் என்ன பண்றான்னா, உன்னை விட்டா எனக்கு கதியில எம்பெருமானே கதி என்று அவன் பள்ளிக்கட்டு கீழ் வந்து அழுகின்றார்கள். அதனால நாங்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறார். அழுகிறாள்னா கண்ணீர் விடுகிறார்கள். அதனால அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டு கீழே அப்படி நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால நிறைய எக்ஸாம்பிள்லாம் எது கொடுக்குறான்னா, அப்படி வந்து சரணாகதி தான், வேற ஒன்றை விட்டா எனக்கு சரணாகதி தான். அதனால என்னோட அகங்காரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன முதல்ல அந்த தோழிகள்லாம் எப்படி இருந்தான்னு கேட்டா நிறைய அகங்காரத்தோடு இருந்தா இல்லையா. ஒரு தோழியம் எழுப்பும் போது பார்க்கும்போது ஒரு தோழியம் எப்படி எல்லாம் இருந்தா அவளோட குணாதிசயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவளுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம். அதனால இங்க என்ன சொல்லலான்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். 5 லட்சம் பெண்களாக நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். அதனால நப்பின்னை பிராட்டியும் சேர்ந்து தாயாரோட சேர்ந்து ஒன்று எழுப்புறதுக்கோசரம் வந்திருக்கோம். அதனால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட பள்ளிக்கட்டு கீழே வந்து நிற்கின்றோம். எங்களை வந்து பார்க்கணும் கூப்பிடுறாளாம் கிருஷ்ணன். இங்க வந்து தலை பெய்தோம்னா இங்க லக்ஷ்மணன் என்னன்னா உன்னோட குணத்துக்கு தோற்று வந்தார் போல் வந்தோம். லக்ஷ்மணன் வந்து என்ன பண்றான்னா உன்னோட குணத்தை, அதனால பெருமாளோட ராமாவதாரத்துல பார்த்தா சௌலபியம் சௌசீல்யம் அப்படிப்பட்ட குணநலன்கள் ராமனுக்கு இருக்கிற குணங்கள்லாம் பார்த்து அவன் தோத்து வந்தார் போல நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால தாசரதி சக்கரவர்த்தி என்ன பண்றான், ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முயற்சித்தார்கள். தாசரதி சக்கரவர்த்தி ராமனுக்கு என்ன பண்றான்னு கேட்டா பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடித்தார்கள். தன் மாமனாராக என்ன பண்றான்னு கேட்டா அவர் வந்து தசரதன் என்ன பண்றார், மாமனார கூட தசரதன் மாமனாராக கேகேருக்கும் சம்பந்தியான ஜனகருக்கு கூட சொல்லலாம். அதனால என்ன பண்றார் தசரதன் என்ன பண்றார், அவளோட ரிலேஷன்ஸ் யாருக்கு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டா காரணம் அவர்கள் மூலம் ஏதாவது இடையூறுலாம் ஏற்பட்டு இன்னும் தாமதமாகி விடுமோ, அதனால பட்டாபிஷேகம் ராமனுக்கு ஏற்பக்கூடிய பட்டாபிஷேகம் தாமதமாக விடுமோ என்று அதனால அவள்லாம் கூப்பிடலாம். அதனால பிறகு கைகையின் வரன் மூலமாக காட்டுக்கு சென்றான் ராமன். அதனால பிறகு கைகை வரம் கேட்டது, ராமன் காட்டுக்கு சென்றான். இங்க என்ன காரணம் என்ன சொல்லான்னா, வசிஷ்ட முனிவரின் அனுமதியுடன் வந்த பரதன், வசிஷ்ட முனிவரோட வந்த பரதன் வந்து பார்த்து என்ன வந்தோடனே எப்படின்னு கேட்டா அவ கைகை என்ன பண்ணான், பரதனை பார்த்து ராஜன் அப்படின்னு தாயான கைகையை அழைத்தாளாம். அதனால கௌசல்யிடம் சென்ற போது அவளால் நிந்திக்கப்பட கௌசல்யிட்ட போறான். கௌசல்யிட்ட பரதன் ஒருத்தராட்ட போறான் இல்லையா. அதனால வந்த உடனே பார்த்தா ராஜான்னு கூப்பிடுறான், ராஜன்னு கூப்பிடுறாள். அவ அம்மா கூட சந்தோஷம், கைகை என்ன ராஜான்னு ஆயிட்டான் இல்லையா. ராமனை காட்டு கமிச்சாச்சு, அதனால ராஜன்னு கூப்பிடுறாளாம். கௌசல்யிட்ட போகும்போது பார்த்தா அவ வந்து நிந்திக்கிறாள். அதனால கௌசல்யா வந்து என்ன பண்றா, நிந்திக்கிறா, பரதனை பாரு ஒன்னால இப்படிலாம் ஆயிடுத்து நிந்திக்கிறாளாம். அதனால ராமனை அழைத்து வர சித்திரகூடம் சென்ற போது ராமனை அழைச்சிட்டு வந்து சித்திரகூடம் போறார் இல்லையா. பரதன் போகும்போது அங்க குகனை பார்க்கிறார். குகன் பார்த்தோன்னே குகன் வந்து சந்தேகத்திற்கு இவன் பரதன் வரானே, இவன் திரும்பி ராமனோட சண்டை போடுறதுக்கு வரானோ, எதுக்கு வரானோ சொல்லிட்டு அந்த குகன் வந்து இவன் மேல சந்தேகப்படுறானாம். அதனால பரத்வாஜன் லக்ஷ்மணன் அனைவரும் சந்தேகத்திற்கு இலக்கானான். அதனால இந்த பரதன் வந்து எல்லாரோட சந்தேகத்திற்கும் இலக்கானான். அதனால இங்கு ஒவ்வொரு இடத்திலும் பரதன் பட்ட அவஸ்தை அளவே இல்லை. அதனால பரதன் வந்து அப்ப வந்து அந்த உள்ள வந்த உடனே அவன் பட்ட அவஸ்தைக்கு அளவே கிடையாது. அதனால அந்த ராமாயணத்துல விசேஷமா அனுபவிக்கிறாங்க. ஆனால் பரதன் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம் இல்லையா. என்ன போல பாபங்கள்லாம் செய்தவன் யாரும் இல்லை, நான் தான் காரணம்ங்கிறதுக்கு அனுபவிச்சோம், நிறைய முன்னாடி எல்லாம் பார்த்தோம். அதனால பரதன் பட்ட அவஸ்தைக்கு கட்டத்திற்கு அளவே இல்லை. அதனால இவ்வாறு பல துன்பங்கள் படக்கூடாத வேதனைகள் ஓடி வந்து ராமன் காலில் விழுந்தான். அதனால அப்படி வந்து சரணாகதி பண்ணான். அதனால அதே போல இவா என்ன சொல்றானா, அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் அவன் பட்டான்.
அதே போல நாங்கள்லாம் அத்தனை கஷ்டப்பட்டோம் வந்திருக்கோம். அதே போல கண்ணா நாங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு பெண்ணை எழுப்பதில் சாமானியமாக எழுப்பல. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு வீட்டு வாசலில் போய் நின்னோம், பனியில் போய் நின்னோம், அவள் சொல்ல வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். அதனால இங்கே என்ன பண்ணுறா, ஒருத்தரும் ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னா இல்லையா எங்களை. அப்படி நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் எழுப்பும்போது அவளோட வார்த்தைகள்லாம் எங்களை எப்படியெல்லாம் வார்த்தைகள்லாம் சுட்டுதுன்னு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அப்படிலாம் எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் அனுபவிச்சோம். அதனால படாத பாடுபட்டோம். அதனால இந்த விஷயத்தில் நாங்கள் பரதனையும் மிஞ்சி விட்டோம். அதனால பரதனை விட நாங்கள் மிஞ்சிட்டோம். அத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, அதனால அங்க பரதனுடைய மனோரதம் பூர்ணமாகவில்லை. அதனால அங்க பரதனோட மனோரதம் பூர்ணமால அந்த மாதிரி அது போல எங்களிடம் நீ இருந்து விடாதே. அதனால நீ எங்கள்கிட்ட அப்படி இருக்காது. கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பரதனை விட நாங்கள் மிஞ்சிட்டோம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுல. அதனால எங்களோட வரவை சபலமாக்கச்சு, நாங்கள் வந்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள் என்று அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே. அதனால கிங்கிணி வாச்சு சங்கம் இருப்பார் போர் தலை பெய்தோம். அப்படி தலை பெய்தோம். உன்னோட கட்டில உன் முன்னாடி வாசற் கதவை திறந்துட்டு உள்ள கட்டில் நிற்கிறோம், காத்து நிற்கும். அதனால பரதன் பட்ட கஷ்டங்கள்லாம் பட்ட மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அந்த கஷ்டங்கள்ல எங்களை விடுதலை செய். அதனால நாங்க காரியத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி கூப்பிடலாம். அதனால எப்படி வரணும்னு கேட்டா, கிங்கிணிவா செய்த தாமரை பூ போலே நீ விழிக்கணும். கண்ணை மூடின்னு இருக்க, கண்ணை திறக்கணும். எப்படி திறக்கணும்னு கேட்டா, கிங்கிணிங்கிறது காலில் அணியும் ஒரு சலங்கை. காலில் அணியக்கூடிய கிங்கிணின்னு ஒரு சின்ன சலங்கை இருக்கும். அந்த சலங்கைக்குள்ள பார்த்தா சின்ன மணி இருக்கும். சலங்கையில சின்னதா மணி இருக்கும். அப்படி மூடின்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த சலங்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏன் அப்படி திறந்து நிற்குன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற மணி கீழே விழக்கூடாது. அதனால கொஞ்சம் திறந்திருக்கும். அதனால கீழே விழாமல் இருக்கும் வகையில் மேலும் கீழ் இதழ்கள் பார்த்தா அந்த சலங்கையில பார்ப்போம், எப்படி சின்னதா ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ள ஒரு மணி இருக்கும். அதுல மேலும் கீழே உள்ள விழாமல் இருக்கிறதுக்கோசரம் அது தடுப்பு மாதிரி இருக்கும், சிறிது திறந்தபடி இருக்கும். அதனால தேவரையருடைய திருக்கண்கள் எப்படி இருக்கணும்னா செந்தாமரை போல் உள்ளது. அதனால செந்தாமரை பூ திருக்கண்களை பார்த்து ஆழ்வார்கள் அத்தனை அனுபவம் பண்ணியிருக்கா. அதனால கிங்கிணிவா செய்த திருக்கண் தாமரை பூ உள்ளது. அதனால கிங்கிணிவா செய்த தாமரை பூ போலே. அதனால இங்கு உள்ள கண்ணம் செய்யப்பட்டதாக அமைய வேண்டும். அதனால எப்படி இருக்கணும்னு கேட்டா, கிங்கிணிவாய் போல உனது கண் இருக்கணும். அப்படிப்பட்ட செந்தாமரை கண். அந்த கண்ணுல எப்படி அப்படி இருக்கணும். அவனோட கண்ணு கொஞ்சம் திறந்து இருக்கணும், கொஞ்சம் மூடி இருக்கணும், அமைய வேண்டும். அதாவது சிறிது மலர்ந்தும் சிறிது மூடியதாகவும் நேத்திரம் இருக்க வேண்டும். கண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஃபுல்லா திறந்து அப்படி விழிக்க கூடாது. கொஞ்சம் திறந்துருக்கணும், கொஞ்சம் மூடி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதனால எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா பாருங்க. அப்படி கண்ணுங்கள்லாம் இருக்கணும். அது காரணம் பின்னாடி சொல்ல. ஏன்னா நீழையினுடைய சேர்க்கை எங்களுக்கு அபராதத்தினை பொறுக்கும் தன்மை, அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு அடிமையால் வரும் தன்மை, இந்த தன்மைகள்லாம் எங்களுக்கு நீலாதேவியங்களோட சேர்ந்திருக்கிறதுனால இவைகள் விசிதமாக மலர்ந்திருக்க வேண்டும். அப்படி உன்னோட கண்கள்லாம் மலர்ந்திருக்கணும். இதனால எங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, எங்களால எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு கிடைச்சது. அதனால இதற்காகவே உங்களுடைய திருக்கண்கள் சிறிது மூடியும். அதனால என்னன்னு கேட்டா, எங்களுக்கு உன்னோட கண் சிறிது மூடியும் சிறிது திறந்தும். அதனால செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, அதனால இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றன. அதனால ரொம்ப வேகமாலாம் கண்ணை திறக்காது. தாமரை பூ போலே. தாமரை பூன்னா அந்த லோட்டஸ் பூ இருக்கும் இல்லையா, அந்த எம்பெருமான் கண்கள்ல சிவப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டா, எம்பெருமான் கண்கள்ல சிவப்பாக இருக்கும். தாமரை பூவும் சிவந்து இருக்கும். பெருமாளோட திருக்கண்கள் பார்த்து அப்படி சிவந்து இருக்கும். அதனால தாமரை பூவும் சிவப்பாக இருக்கும். இங்கு புண்டரீகம் வெண் தாமரை குறித்ததல்ல. அதனால புண்டரீகம்னா வெண் தாமரை டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. அதனால இங்க குறிக்கக்கூடிய தாமரை பார்த்தா சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த கலர்ல இருக்கக்கூடிய தாமரை. பெருமாளோட திருக்கண்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமரை. எம்பெருமான் தான் எடுக்கும் அவதாரங்கள்ல உடலை மாற்றிக்கொள்கிறான். ஒரு அவதாரத்துல பார்த்தா தன்னோட உடலை மாத்திக்கிறான் இல்லையா. அதனால பார்த்தா மத்ஸ்யாவதாரமா இருக்கட்டும், கூர்மாவதாரம், வராகாவதாரம், அப்படி ஒரு அதனால நரசிம்ம அவதாரம், வாமனா, ஒரு அவதாரத்திலையும் பார்த்தா தன்னோட உடலை மாற்றிக்கிறான். கண்கள் அதனால அமைப்பை மாற்ற முடிவதில்லை. அதனால என்ன, அவனோட அவதாரத்துல உடம்பெல்லாம் மாத்திக்கலாம், எல்லாத்தையும் மாத்திக்கலாம். அதனால அவனோட திருக்கண்களை மாத்திரம் மாற்ற முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட திருக்கண்கள் அவன். அதனாலதான் தாமரை பூ போல அப்படிப்பட்ட கண்களை உடையவன், திருக்கண்களை உடையவன் எம்பெருமான். உடலை மாற்றிருந்தாலும் கண்களை மாற்ற முடியல. அதனால ஆகவே இவனது கண்களை வாழலாம் இருக்கான்னு அடையாளமா வச்சுட்டு மகரிஷிகள்லாம் என்னன்னா இவன் கண்டுபிடிச்சிருவா. மகரிஷிகள்லாம் என்ன பண்ணுவான்னு அவனோட கண்ணை வச்சு பார்த்த ஒரு அவதாரத்திலையும் பார்க்கும்போது மகரிஷிகள்லாம் பார்க்கறா இல்லையா. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, பெருமாளோட திருக்கண்களை வச்சு அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சு இவன் தான் யாருன்னு கேட்டா சர்வேஸ்வரன் பரதேவதை என்று நிச்சயித்தார்களாம். அதனால அப்படிப்பட்ட தாமரை பூ போலே
செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ, அப்படிப்பட்ட கண்களை உடைய தாமரை கூட செங்கண் சிறுதே, சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா. ஒருவன் வெகு நாள் என்ன இருப்பான், உபவாசம் இருக்கான், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடாம இருக்கான். அப்போ 3ஆம் நாள் என்னன்னா அவனுக்கு பெரிய பெரிய ஃபீஸ்ட்டு, பெரிய சாப்பாடு, ததியாராதனை, பெரிய நிறைய சாப்பாடுகள்லாம் வச்சு, அதனால் அவன்கிட்ட போய் கொடுத்தோடனே அவன் என்ன பண்ணுவான், ஆத்திரப்பட்டு எல்லா உணவையும் உண்டால் என்ன ஆகும், அப்படி எல்லாத்தையும் 2 நாளாக சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனையும் வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டான்னா என்ன ஆகும், அவனோட உடலில் வியாதி தான் ஏற்படும். அதனால அதே போல் விரகதாபத்தால் பீடிக்கப்பட்ட நாங்கள்லாம் எங்களுக்கு உனது கடாட்சம் பூர்ணமாக விழுந்தால் நாங்கள் தரிக்குகின்றோம். அதனால எதுக்கு கண்ணை இப்படி மூடின்னு வரணும்னு சொல்றான்னு, நாங்கள்லாம் விரகதாபத்தால ஒன்று அடையணும், உன்னோட சேர்ந்து இருக்கணும், எங்களுக்கு விரகதாபம், அதனால காத்து நிற்கும். அதனால உன்னோட கண்கள்லேருந்து என்ன ஆகும், அவன் அந்த சாப்பாடை வந்து திடீர்னு சாப்பிட்டா என்ன ஆகும், அவனுக்கு நோய் உண்டாகும் இல்லையா. அதனால உன்னோட கடாட்சம் எல்லாத்தையும் மொத்தமாக வந்ததுன்னா எங்களால் தாங்க முடியாது, தரிக்குகின்றோம். அதனால எங்களை ரட்சிக்க கொஞ்சம் எங்களை நாங்கள் ரட்சிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதே எம்மேல் விழியாவோ, கண்களை மெதுவாக திறக்கணும்னு சொல்லலாம். அதனால தேவரீருடைய முதல் பார்வை எங்கள் மேல் விழ வேண்டும். முன்னாடி பாசுரத்திலே பார்த்தோம். அதனால வாயிற்காப்பான்ட்டு சொல்றா இல்லையா, வாயிற்காப்பான்னு சொல்லும்போது நாங்கள் கண்ணனோட முதல் கடாட்சம் அவன் எழுந்திருக்கும் போது அவனோட கடாட்சம் எங்கள் மேல வேணும்னு காத்துனுக்கும் போது எழுந்தினு போய் அவன் கூப்பிட்டுன்னு வரேன்னு சொல்லி கேட்டுன்னு வரணுன்னே அவன் எழுந்தின அப்புறம் முதல் கடாட்சம் உண்மையில விழும். நீ போய் எழுப்புவதுக்கு என்ன பண்ணுவ, கண்ணனை எழுப்புவ. கண்ணனை எழுப்பினோடனே அவன் கண்ணை திறந்து பார்த்து உங்ககிட்ட பதில் சொல்லலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. அதனால நாங்க போய் எழுப்பணும், திருப்பிள்ளை எழுச்சி பாடணும், கண்ணனை பார்க்கணும், கண்ணனோட முதல் கடாட்சம் எங்கள் மேல விழணும். அதனால தேவரீருடைய முதல் பார்வை எங்கள் மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாளாம் கண்ணன்ட்ட. எழுந்தவுடனே முதல் எம்பெருமான் பார்வைப்பட்டவுடன் அவனுக்கு க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். பெருமாளோட பார்வைப்பட்ட என்னாகும், அதனால க்ஷேமகரங்கால விஷயங்கள்லாம் நடக்கும், க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். நீ துவாரகையில உறங்கும் போது என்னன்னா அடுத்த கதையை சொல்ல. துவாரகையில உறங்கும் போது போரின் சகாயத்திற்காக மகாபாரத போர் நடக்க போறது. அதனால பெருமாளோட சகாயம் யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க துரியோதனன் வரான், அர்ஜுனன் வரா, 2 பேரும் 2 கோஷ்டியும் வராங்க. அதனால அங்க சகுனி அனுப்புறார், இங்க தர்மபுத்திரர் அர்ஜுனன் அனுப்பி நீ போய் கிருஷ்ணன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வா. அதனால நேர போய் கேட்காம சில விஷயங்கள்லாம் பண்ண ஆச்சாரியர்கள்ட்ட எல்லாம் போறோம், ஆச்சாரியர்கிட்ட போய் சமாசனம் பண்ணிக்கணும், பரநியாசம் பண்ணிக்கணும்னு இங்கேருந்து யார்ட்டா சொல்லி அனுப்பக்கூடாது. நம்ம போய் பிரார்த்திக்கணும், அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு சமாசனம் பண்ணிக்க போறோம், பரநியாசம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும், பிரார்த்திக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த கிருஷ்ணன்ட்ட இவாள்லாம் என்ன பண்றாலும் பிரார்த்தனை பண்றாலும். துவாரகையில உறங்கும் போது போரின் சகாயத்திற்காக தர்மபுத்திரர் அனுப்புறான் அர்ஜுனனை. அவன் சகுனி அவன் கோஷ்டியிலேருந்து அவன் வரான். வந்தோடனே அருகில் இருந்த அர்ஜுனன் என்ன பண்றான், அங்க போட்டிருக்கான். அங்க போனோடனே சயனக்கட்டு அங்க படுத்துன்னு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் ஆக்ட் பண்றது இதெல்லாம் தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா, கண்ணனுக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். அவன் என்ன பண்றான்னா அப்படி படுத்துன்னு இருக்கான். படுத்துட்டு அப்படியே தலையில கை வச்சுட்டு தலைவாணி வச்சுட்டு படுத்துன்னு இருக்கான். பக்கத்துல பார்த்தா ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தா 2 விதமான ஆசனங்கள்லாம் போட்டிருக்கு. முதல்ல துரியோதன் முதல்ல வந்துட்டான். அவன் வேகமா வந்துட்டான். முதல்ல உட்காந்துட்டான். அவனோட தலைப்பாகத்துல பார்த்தா கொஞ்சம் நல்ல விசேஷமான அலங்காரங்கள்லாம் வச்சு ஒரு ஆசனம் அங்கே போட்டிருக்கு. அதில் ஏன்னா இவன் எப்போதும் பார்த்தா சாதாரணமான இதில் உட்கார மாட்டான் இல்லையா. அதனால பெருமாளோட தலைப்பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான், அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டான். பின்னாடி முன்னாடி கிளம்பினான் அர்ஜுனன், முன்னாடி கிளம்பினா பின்னாடி வரான். அது காரணம் முன்னாடி என்ன துவாரபாலர்கள் என்னென்ன நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது முதல்ல பார்த்தோம் இல்லையா. அதனால வாயிற்காப்பாளனை வழங்கி ஒருத்தர் ஒரு இடத்துலையும் வழங்கி வரும்போது பெருமாளோட திருமாலைக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிறவள் எல்லாரோடைய அனுமதி பெற்று அவன் அர்ஜுனன் வரான். அதனால வரத்துக்கு தாமதமாச்சு. தாமதமானோடனே என்ன பண்றான், இவன் காத்துன்னு இருக்கான், துரியோதனன் காத்துன்னு இருக்கான். அவன் கண்ணை திறக்கல, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் உட்காந்துருக்கான். சரி பாவம் கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு, அதனால தூங்கட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வந்தோடனே அவனும் பின்னாடி அவன் திருவடியில இருக்கக்கூடிய ஒரு ஆசனம், அங்க இருக்கக்கூடிய ஆசனத்துல அர்ஜுனன் உட்காந்துருக்கான். அர்ஜுனன் வந்த உடனே பார்த்தா திடீர்னு கண்ணை திறந்துடான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா திருவடி கீழே இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா நம்ம சாதாரணமா தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம கால் பக்கத்துல இருக்கிறவாள் பார்ப்போம், தலையை அப்படி நிமிர்ந்து பார்க்க மாட்டோம் இல்லையா. அதனால கால் பக்கத்துல நம்ம கண்ணை திறந்தோடனே கால் பக்கம் தான் தெரியும். அதனால அவனோட திருவடி கீழே யார் உட்காந்துருக்கான்னு கேட்டா அர்ஜுனன் உட்காந்துருக்கான். அதனால அப்ப என்ன பண்றான்னா முதல்ல அர்ஜுனனை போய் கடாட்சிட்டு அர்ஜுனா வா என்ன விஷயம்னு கேட்கிறான். உடனே அவனுக்கு என்னாச்சு, துரியோதனுக்கு அவனுக்கு ஒரு கோபம் வந்துடுது. அங்க ஆஸ் யூஷுவல் கத்துறான். அதனால நான் முதல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பார்க்கல, நீ அவனே பார்த்துருக்கு, அதனால அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்கும்போது என்ன சொல்லானா, அதனால காலையம்பர் எழுந்தோடனே அவன் என்ன சொல்லானா, கிருஷ்ணன் என்ன சொல்லானா, நீ சத்தம்லாம் போடாத, நீ சண்டையெல்லாம் போடாத, என்ன காரணம்னு கேட்டா நீ எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ற, என்னோட தலைப்பக்கத்துல போய் உட்காந்துருக்க,
எனக்கு நீ வந்த விஷயமே எனக்கு தெரியாது. பார்த்தா அர்ஜுனன் இப்பதான் உட்காந்துருக்கான். நான் கண்ணை திறந்தோன்னு கண் பார்வைப்படக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கான் அர்ஜுனன். ஆனால் அவன் முதல்ல கடாட்சம். அதனால அர்ஜுனன் வசத்தை நீ வந்து தாழ்ந்தவன் சொல்லிட்டு அப்படிலாம் எனக்கு பாரபட்சம் இல்லாமல் நான் பார்க்கல. அதனால அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனோட சத்தத்தெல்லாம் அடக்கிறான். அது காரணம் என்ன சொல்லான்னு கேட்டால், காலையில் எழுந்தோடனே என்ன பார்க்கணும்னா பெருமாளோட திருமுகத்தை பார்க்கணும். அதனால பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தா காலம்பரை எழுந்தோடனே பெருமாள் சன்னியில் போய் கண்ணை திறந்து நேராக போய் இந்த விஷு கணியெல்லாம் அப்பா பாருங்க, அந்த அந்த வருஷம் பரப்பும் போது கண்ணை மூடிட்டு அழிச்சுன்னு போய் ஆற்றுல குழந்தைகள்லாம் பெரியவாள்லாம் அழிச்சுன்னு போய் அந்த நேராக அந்த விஷு வருஷ பரப்பும் போது விஷுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மலையாளத்தில் பண்ணுவா. அந்த மாதிரி அந்த அங்கே எல்லாம் அடுக்கி வச்சிருப்பா, கண்ணாடி வச்சிருப்பா, அங்கே புஷ்பங்கள்லாம் வச்சிருப்பா, காசுகள்லாம் வச்சிருப்பா, எல்லாம் நிறைய விசேஷமான எல்லாம் வச்சு அது முதல்ல அதை பார்க்கணும். அதுதான் அந்த விசேஷம். அதனால காலம்பரை எழுந்தினோடனே கண்ணாடி, புஷ்பம், பெண்ணின் முகம், ஸ்வர்ணம் இவைகளில் எதையாவது பார்க்க வேண்டும். இந்த 4 ஐட்டங்கள் பகவானோட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் பெருமாளோட முகத்தை பார்க்கணும், திருக்கண்ணை பார்க்கணும். அப்புறம் இல்லைன்னா அப்புறம் கண்ணாடி பார்க்கலாம், காலம்பரை எழுந்தோடனே கண்ணாடி பார்க்கலாம். அப்புறம் புஷ்பம் இருந்தால் புஷ்பத்தை பார்க்கலாம் காலம்பரை எழுந்தோடனே. அதனால பெண்ணின் முகம், அதனால பக்கத்தில் படுத்து இருக்க பெண்ணின் முகம். அப்புறம் ஸ்வர்ணம்னா கோல்டு, ஏதாவது கோல்டு இருந்தால் இவைகளின் எதையாவது பார்க்க வேண்டும் என்பது சாஸ்திரம். காலம்பரை எழுந்தோடனே பார்க்கக்கூடிய, அதனால தான் பார்த்தா அப்படி கையெல்லாம் தேய்ச்சிட்டு பார்ப்பா பாருங்க, அப்படி கண்ணாடி மாதிரி பார்க்குற மாதிரி கையில் கண்ணாடி எடுத்து பார்க்க முடியலன்னா அப்படி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி சாஸ்திரத்தை சொல்ற மாதிரி பார்க்குறாளாம். அதனால ஆகையால் தான் படுக்கை அறையில் கண்ணாடியை மாட்டி வைப்பது, மோதிரம் அணிவது. மோதிரம்லாம் அணிஞ்சிடும், ஏதாவது சொர்ணம் பார்க்கணும்னு கையில் மோதிரம் போட்டிருந்தா அட்லீஸ்ட் மோதிரத்தையா பார்க்கலாம் இல்லையா. அதனால இப்போது உனக்கு அதனால அப்படி நாங்கள்லாம் என்ன சொல்லலான்னு கேட்டால் பெண்களை பார்க்கணும்னு சொல்றதுனால இது நாங்கள்லாம் உன்னோட பத்தினிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால நீ உன்னோட பார்வை வந்து காலம்பரை ஏந்தனோடனே எருமையில இருக்கணும்னு கேட்டால் இந்த ஐட்டங்களை விட நாங்கள் உன்னோட பத்தினியாக பெண்களாக வந்திருக்கிறோம், பெண்களை பார்க்கணும்னு சொல்லலாம் இல்லையா சாஸ்திரத்தில். அதனால சாஸ்திரப்படி நீ வந்து முதல்ல உன்னோட பார்வை எங்க மேல தான் விழிக்கணும்னு சொல்லலாம். அதனால தான் நீங்க சொல்லும்போது உன்னோட பார்வை எங்க மேல கடாட்சம் வேணும்னு கேட்டு முதல்ல பார்வை. அதனால உன்னோட பார்வை படுறதுனால எங்களுக்கு அனுகிரகம்லாம் கிடைக்கும், எங்கள் மேல் எழுந்த பாவங்கள்லாம் போகும், சாபங்கள்லாம் போகும், அனைத்தையும் போக்கக்கூடியது உன்னோட திருக்கண்களால எங்களை நோக்கணும் சொல்லணும். அதனால திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார்வோர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிருச்சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் அப்படி எங்கள் மேல வந்து விழிக்கணும். அதனால திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல். இதுவரையில பார்த்தா முதல் கடாட்சம் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மேலே என்ன சொல்லான்னா கிரமமாக பூர்ண பார்வையும் தங்கள் மேல் விழ வேண்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பூர்ணமா முதல்ல கொஞ்சமா விழுந்தோடனே கொஞ்சம் ஒரு சூரியன் கொஞ்சம் பட்டோடனே இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறையும் பாருங்க, அந்த மாதிரி. அதனால அந்த சௌந்தரியத்தை நாங்கள் காண விழுகின்றோம். அதனால அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா கலந்து உன்னோட கண்ணோட அழகை நாங்க பார்க்கணும், அப்படி கடாட்சிக்கணும், நாங்கள்லாம் பார்க்கணும். உன்னோட கடாட்சம் எங்கள் மேல விழ வேண்டும், நாங்கள்லாம் உன்னோட கண்ணழகை ரசிக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். அதனால சந்திரனை காட்டிலும் சூரியனுக்கு பிரகாசம் அதிகம் இல்லையா, சந்திரனை விட சூரியனுக்கு பிரகாசம் ஜாஸ்தி. அதனால சூரியன் இருட்டை அழிப்பான். சூரியன் வந்து என்ன பண்ணுவான், இருட்டா இருக்கிற இடத்துல வந்து சூரியன் வந்து துளி வெளிச்சம் பட்டோடனே இருட்டெல்லாம் பார்த்தா கலைஞ்சு போயிடும் இல்லையா. அதனால நிலவில் புலப்படாத சூக்ஷ்மமான பொருள்களும் சூரியனால் காட்டப்படுகிறது. அதனால நிலா இருக்கும்போது ராத்திரி ஆயிடுத்து, நிலா வெளிச்சம் இருக்கு, இருந்தாலும் அவ்வளோ பிரைட்டா தெரியாது நமக்கு எல்லா விஷயங்களும். சூரியன் உதயம் ஆனோடனே என்ன சூக்ஷ்மமான பொருள்கள்லாம் எல்லாமே காட்டப்படுகிறது. அதனால பூபாதோ எஸ்ஸனாபி சந்திர சூரியோச்ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோ சொல்றோம் இல்லையா. அதனால எம்பெருமானுடைய இரு கண்கள் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கு. அதனால பெருமாளோட திருக்கண்கள் பார்த்தா ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் இருக்கு. அதனால சந்திரனையும் சூரியனையும் கண்ணாக உடைய பகவான் அவன். அதனால அப்படிப்பட்ட பகவான் யாருன்னு கேட்டா அவனுக்கு 2 கண்கள் இருக்கிறது, ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன். அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவன் அவன். அதனால உலகில் மக்கள் செய்யும் தர்மம் அதர்ம காரியங்களை அதனால என்ன பண்ணுவான், அதனால கொண்டும் இரவில் சந்திரனை கொண்டும் பார்க்கிறான். அதனால தர்ம காரியங்களாம் சந்திரனை கொண்டு பார்க்கிறான். அதனால அதர்ம காரியங்களாக இருந்தால் சூரியன் அந்த இருக்க கண்ணா என்ன அதெல்லாம் அழிக்கிறான். அதனால பொசுங்கி போயிடும். சூரியன் ரொம்ப நேரம் சூரியன் மேலே பட்டா நம்ம சாதாரணமா வாசல்ல கொஞ்ச நேரம் வெயில உட்காண்டவே முடியாது, வெயில் பட்டவொடனே ரொம்ப சுடுறது வெளியில வந்துடும் இல்லையா. அதனால அந்த அப்படிப்பட்ட அவனோட அந்த கிரணங்கள் வந்து கண்ணிலேருந்து படக்கூடிய கிரணங்கள் சூரிய வெப்பம் என்ன பண்றதாம், அவனோட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அழிச்சுடுறான். அதனால சந்திரன் பார்த்தா அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் அந்த கண்ணால பார்க்கிறான். அதனால அப்படி திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல். அங்கன்னா ஒரு கண்ணாலும் அரைக்கண்ணாலும் பார்ப்பது காமவிகாரத்தை காட்டும். அதனால ஒரு கண்ணால் அரைக்கண்ணால் பார்க்கறது என்னன்னு கேட்டா காமவிகாரத்தை காட்டும்.
அந்த மாதிரி எங்களை நீ பார்க்க வேண்டாம், அதனால நாங்கள்லாம் வந்து அதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கவில்லை, அதனால நீ வந்து எங்கள் மேலே அந்த மாதிரி கண்ணாக பார்க்கக்கூடாது. குழந்தையை தாய் பார்க்கும்போது இரு கண்களால் பார்ப்பா. ஒரு குழந்தைய வந்து தாய் பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்னு 2 கண்களால் பார்ப்பா. அதை போல நீ எங்களை பார்க்கணும், அதனால நாங்கள் இதையே எதிர்பார்க்கிறோம். நாங்கள் வந்து காரியம் என்னன்னு கேட்டால் உன்னோட இருக்கணும், நீ வந்து கடாட்சிக்கணும், எங்கள் மேலே இருக்கிற பாவங்கள்லாம் போகணும், சாபங்கள்லாம் போகணும். அதுதான் நான் ஒரு தாய் வந்து தன் குழந்தையை எப்படி பார்ப்பாளோ அப்படி பார்க்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். அதனால இந்த பெண்கள் என்னன்னா கண்ணனிடம் காம விகாரத்தை உண்டு பண்ணும் பார்வை வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டனர். அதனால இந்த காம விகாரத்தோடு இருக்கிற பார்வையோடு எங்களை நீ பார்க்க வேண்டாம், அதனால குழந்தையை வந்து தாய் எப்படி பார்க்கிறாளோ அப்படி அந்த பார்வையோடு பார்க்கணும் கேட்கிறாளாம். அதனால் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். அதனால அப்படிப்பட்ட எங்கள் மேல் சாபம்னா பாவம் என்று இங்கு சொல்லலை, அதனால சாபம்னு சொல்றான். பாவம்னா சாபம் என்று சொன்னார்கள். பாவம் பிராயச்சித்தத்தால் அழிக்கிறோம். ஒரு பாவம் செஞ்சவொடனே நம்ம பிராயச்சித்தங்களை போறோம். ஏதாவது பாவம் பண்ணிட்டோன்னு என்ன பண்றோம், இப்போ கங்கையில போய் தீர்த்தாமாறோம், இல்லை ஜோசியர்கிட்ட போறோம், அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள்லாம் சொல்ல, அதனால பாவங்கள்லாம் போயிடும் சொல்லுவோம். அதனால ஆனால் என்னென்னா சாபம் அப்படி இல்லை. சாபம் என்னென்னா சாபங்கள்லாம் கொடுத்தாச்சுன்னா அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். நிறையா கதைகள்லாம் விருத்தாந்தங்கள்லாம் பார்க்குறோம், நிறையா பேர் முனிவர்கள்லாம் சாபங்கள்லாம் கொடுக்குறா, ஜெய விஜயர்களுக்கு சாபங்கள்லாம் கொடுக்குறா. அதனால அது மாதிரி நிறைய எத்தனை பேருக்கும் சாபங்கள்லாம் கொடுத்தா அந்த சாபத்தை அனுபவிச்சு தான். அதனால ஒரு 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 அவதாரத்திலையும் பார்த்தா பெருமாளோட அவனோட ஸ்பர்சம் பட்டோ திருக்கண்கள் பட்டோ பாதங்கள் பட்டோ எல்லாருக்கும் என்னாது சாப விமோசனம் ஆகுது. அதனால அவள் அத்தனை பேரும் வந்து கெட்டவர்கள் கிடையாது, சாபத்தினால அந்த மாதிரி ஆயிருக்கா. அதனால கஜேந்திரனா இருக்கக்கூடியவளா இருக்கட்டும் சாபத்தினால் ஆச்சு. ஏன்னா பாகவத அபச்சாரம் பண்ணதுனால அவனுக்கு வந்து அந்த மாதிரி சாபம் கிடைச்சதுனால பெருமாளோட திருக்கைகளால் அவனுக்கு வந்து சாப விமோசனம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவுமே பார்த்தா ஒரு ஸ்டோரிகளும் பார்த்தா கதைகளும் பார்த்தா புராணங்களும் பார்த்தா அப்படிதான். அதனால எல்லாருமே வந்து சாபத்தினால மீண்டு வரக்கூடியவர்கள். அதனால ஒரு கதையில போகும்போது பர்பஸ் வேற, அதை போகும்போது பெருமாளோட சாபத்தினால பார்த்தா கிருஷ்ணனோட கதைகள் அத்தனை பேருக்கும் சாபங்களால் எல்லாம். அதனால சாபங்களை வந்து எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டால் சாபம் கொடுத்தா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். சொல்லும்போது சில பேர் பேச்சுவாக்கில் அவனோட சாபத்துக்கு நீ ஆளாகாதடான்னு சொல்லுவோம். அதனால பாபத்துக்குன்னு சொல்ல மாட்டோம். சில பேர் யாராவது வந்து நம்ம யாராவது போய் திட்டினோன்னு என்ன பண்ணுவோம், அவனை போய் திட்டாத, அவன் சபிச்சுட்டான்னா அவனுக்கு அந்த சாபத்தினால் நீ ஆளாகும். அதனால அப்படி சாபம் கொடுத்தான்னா அந்த நாக்கால சொன்னான்னா அது பேர் சாபம். அதனால நாக்களால் சொல்லக்கூடியது சாபம். அந்த நாக்களால் சொல்லக்கூடிய சாபத்தை இட்டாச்சுன்னா அது அழியாது. அதனால அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால மகான்களுக்கு என்னன்னா நாம் தீமை செய்தால் அவர்களால் கொடுக்கப்படுவது சாபம். அதனால அதன் பலனை நாம் அனுபவித்தே ஆகணும். அதனால பாகவத விசாரம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இடத்துல பார்த்தோம். அதனால அவ சாபங்கள்லாம் கொடுத்துருவா. அதனால வருணன் வந்து சாபங்கள்லாம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு தானே அஞ்சலி கேட்கிறார் இல்லையா, பெருமாள் ஒரு அஞ்சலி கேட்கிறார் பாருங்க. அதனால அப்படி சாபங்கள்லாம் அனுபவிச்சே ஆகணும். அதனால சாபத்தை அனுபவித்து கழிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு மாத்திரமல்ல பெருமாளுக்கும் அந்த நிலை உண்டு. அப்படிப்பட்ட நிலைகள்லாம் பெருமாள் அனுபவிச்சிருக்கிறார். அதனாலதான் பார்த்தா தசாவதாரம் எடுத்த எம்பெருமான் பார்த்தா அதனால சாபம் மூலம் பல துன்பங்களை அனுபவித்தான். ராமாவதாரம் இருக்கட்டும், அதனால அவனுக்கு அந்த மாதிரி ஏதோ சாபங்களா இருக்கு. அதனால அந்த ஸ்டோரி எல்லாம் அதனால இவ்வாறாக சாபம் என்னன்னா அதனால வரலாறு நிறைய பார்த்தோம். இவ்வாறான சாபம்னா என்ன சொல்ல, அப்படிப்பட்ட சாபங்களா இருந்தா கூட உன்னோட கடாட்சம் பட்டதுன்னு அந்த சாபங்கள்லாம் விலகி போயிடும். அதனால உன்னோட திருக்கண்களால் நோக்கணும்னு காரணத்துக்கு பாபம் மாத்திரம் இல்லை, சாபங்கள் இருந்தா கூட உன்னோட கடாட்சம் பட்டா அதெல்லாம் விலகி போயிடும் என்று விசேஷமாக. அதனாலதான் வந்து எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். சாபங்கள்லாம் போகும், பாபங்கள்லாம் போகும், அனைத்தையும் போக்கக்கூடிய உன்னோட திருக்கண்களால எங்களை நோக்க வேண்டும். நாங்கள் உன்னை வந்து நீ வந்து எங்களை பார்க்கணும், உன்னோட கடாட்சம் பண்ணணும். நாங்கள் முதல்ல உன்னை கண்ணை திறந்தோடனே எங்கள் மேல் தான் கண் இருக்கணும். அதனால எப்படி வந்து அர்ஜுனன் மேல கிருஷ்ணனோட கண் பார்வைப்பட்டதோ அந்த மாதிரி அதனால உன்னோட திருக்கண்களால் எங்களை நோக்க வேண்டும். அதனால என்னன்னு கேட்டா பலன் என்னன்னு கேட்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போகும், சாபங்கள் எல்லாமே சாபங்கள் கூட விலகி போகக்கூடிய அருள் தரக்கூடிய உன்னோட திருக்கண்கள். அதனால எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவா என்று முடிக்கிறார் இந்த பாசுரத்துல. அதனால இந்த பாசுரத்தை என்னன்னா பலஸ்ருதி என்ன சொல்றான்னா, இந்த பாசுரத்தை நாம் தினந்தோறும் நியமத்துடன் அனுசந்தானம் செஞ்சோம்னா நம்மால் விரும்பப்பட்ட பலன்களுக்கு தடங்களாக இருக்கும் பாவங்கள் நீங்கும். என்னன்னா இந்த பாசுரத்தை தினம் சொல்லும்போது நாம் நிறைய பாவங்கள்லாம் செஞ்சதுனால அந்த பாவங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, மாயனையம் என்ற பாசுரத்துல நம்ம நிறைய பாவங்கள்லாம் செஞ்சிருக்கோம். இந்த விரதங்கள்லாம் செய்யறதுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விடுமோன்னு பயந்துன்னு பெருமாளோட நாமத்தை சொல்லப்படி சொன்னோம் இல்லையா. அதனால இங்க என்னன்னு கேட்டா தினம் அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணோன்னா
நமக்கு நிறைய விருப்பங்கள்லாம் இருக்கும். அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறும். எப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து சில தடங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த விருப்பம் நிறைவேறாத இன்டென்ஷன்ஸ்லாம் இருக்கும், தடங்கள்லாம் இருக்கும். அந்த தடங்கல்கள்லேருந்து நிவர்த்தி ஆகக்கூடியது பாவங்கள் நீங்கும் என்பது பெரியவர்களோட வாக்கு. அதனால பெரியவாள்லாம் சொல்லக்கூடியது இந்த இதில் சொல்லதுனால, அதனால ஆரோக்கியத்தை, விவாகத்தை, செல்வத்தை விரும்புவர்களுக்கு அதற்கு தடங்களாக என்ன இதெல்லாம் என்னன்னா, ஆரோக்கியம், எல்லாருக்கும் உடம்பு, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வியாதியாக இருக்கும். அதனால நிறைய பணங்கள்லாம் இருக்கும், பணங்காசெல்லாம் நிறையா இருக்கும். இருந்தாலும் அவளுக்கு என்னென்ன உடம்பு சரியாக இருக்காது, வியாதியாக இருக்கும். அதனால் படுத்த படுக்கையாக இருப்போம். அதனால் ஏதோ ஒரு வியாதி சொல்லிகிட்டே இருப்பா இல்லையா? அதுலேருந்து அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அவள் செய்த பாவத்தினால அவளுக்கு தடங்கள்லாம் ஏற்படுது. அதனால் அதில் வியாதியிலே நிவர்த்தி ஆகிறதுக்கு பார்த்தா நிறைய பேருக்கு விவாகங்கள்லாம் ஆகலை, கல்யாணங்கள்லாம் ஆகலை. பார்த்தா ஒரு ஜோசியரை பார்ப்பா, அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் அந்த தடங்கள்லாம் அது காரணம் என்னன்னு கேட்டால் அவளுக்கு ஏதோ பாவங்களால் ஏற்பட்ட தடங்கள்னால அது நடக்காமல் இருக்குது. அதனால் அது நடக்கணும்னு அப்புறம் விவாகத்திற்கு. அப்புறம் பார்த்தா செல்வத்தை விரும்புவர்கள், சில பேருக்கு பார்த்தா பணங்காசு விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் செல்வத்தை விரும்புவர்களுக்கு அதனால் அதற்கு தடங்களாக பாப நிவர்த்திக்கு இந்த பாசனம் அனுசந்தானம் செய்யணும் சொல்லலாம் பெரியவர்கள்லாம். அப்படிப்பட்ட பாசனம் உயர்ந்த பாசனம் இது. அங்கன்மா ஞாலத்தரதர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போர் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிருச்சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன் எங்கள் மேச்சாவம் எழுந்தேலூரம்பாவ. அகங்காரங்களாம் அழிச்சு பெருமாட்ட திருவடியை போய் நம்ம சேர்ந்தோடனே அவனோட திருக்கண்களால் நம்ம நோக்கணும். நோக்கினால நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலகி போகுங்கிற மாதிரி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். இதோட உட்பொருள் பார்க்கும்போது பார்த்துட்டே போகலாம். அங்கன்மா ஞாலத்தரசர், அங்கண்ண அழகிய கண் அப்படின்னு பேர். இது என்னன்னா, இது எல்லா புலனையும் குறிக்கும், எல்லா உடம்புல இருக்கிற எல்லா புலன்களையும் குறிக்கும். மாஞாலம்னா இந்திரியம், அப்புறம் பிராணவாயு முதலியவற்றோடு கூடிய மகத் என்னும் தத்துவம். அதாவது பிரகிருதியின் பரிணாமமான மகத் முதலியவர்களால் உண்டாகும் நம்மளோட சரீரம். எப்படின்னா, இதனால எல்லாத்தாலும் சேர்த்து இருக்கக்கூடியது நம்மளோட சரீரம். இந்த சரீரம் மிக போக்கியமானபடியால் மிகப்பெரியது. இந்த அண்டம் மாதிரி நம்மளோட சரீரம் வந்து மிக போக்கியமான சரீரம். அதை பார்த்தா நம்மளை உடலை நம்ம பாதுகாத்துங்கிறதுக்கு பல விதமாக பார்க்குறோம் இல்லையா? இதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம், இந்த வியாதி வந்தால் இது சாப்பிட்டா நல்லதுங்கிறோம். அதனால உடலை பேணுகிறோம் இல்லையா? அதனால சரீரம் வந்து மிக போக்கியமானபடியால் மிகப்பெரியது. புலன்களின் நயனம், அதாவது புலன்களோட நயனம், கண் வந்து பிராதானியம். கண்ணு முக்கியமாக சொல்லுவோம் இல்லையா? கண்ணு தெரியலன்னு ஒன்றுமே தெரியாது இல்லையா? அதனால எதுவுமே தெரியாது, கண் பிராதானியம். அதனால ஆகையால் ஆண்டாளம் என்ன மெய்யிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம்னு சொல்லும்போது மெய்யிட்டு எழுதுவோம் தான் சொல்ல. அதனால நம்ம கண்ணுக்கு மெய்யிட்டு எழுதுவோம், நாங்களாம் கண்ணுக்கு மெய் எழுத மாட்டோம் சொல்ல இல்லையா? அதனால கண்களின் அழகைத்தான் அங்கே எழுதும்போது சொல்லும்போது கண்களோட அழகைத்தான் எழுதுறாளாம். அதனால கண்டு கேட்டுன்னு ஆழ்வார்கள் பாசுரத்தில் கண்டு கேட்டு அந்த பாசுரத்தை முதல்ல சொல்லும்போது ஆழ்வார் சொல்லும்போது கண்டுன்னு தான் சொல்றார் முதல்ல. அதனால அப்படிதான் காதால கேட்கறது. அதனால கண்ணனுக்குத்தான் பிராதானியம் கேட்டார். அதனால அப்படிப்பட்ட கண்ணை பத்தி சொல்லும்போது அப்படி சொல்லலாம். அதனால ஞாலத்தரசன்னா சரீரத்தில் வசிக்கும் ஜீவாத்மா. அதனால உடலாச்சு. அதனால உடலை வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா போக்கியமாக இருக்கும். அந்த போக்கியமாக இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய சரீரம் ஞாலத்தரசன்னா சரீரத்தில் வசிக்கும் ஜீவாத்மா. மனதை ராவண ராட்சசர்களாக கூறுவது. நம்மளோட மனசு என்னன்னா ராவண ராட்சசர்களாக மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா நம்மளோட மனசு படுறதில்லை, ஏதோ நினைச்சுன்னு. அதனால ராட்சச குணங்களாக கூறுவதுண்டு. 10 புலன்களுக்கு மனதிற்கு உண்டு அல்லவா? 10 புலன்கள் நம்மளோட மனசிற்கு 10 புலன்கள் உண்டு. அதனால ஆகையால் புலன்களோடு கூடிய மனதுடன் ஜீவாத்மா கூறப்படுகிறான். அதனால நம்மளோட ஜீவாத்மா காட்டா அத்தனை புலன்களோடு சொல்லப்படுகிறது. அதனால அந்த மனதை விவேகங்களை இட்டு ஜெயிக்க வேண்டும். அந்த மனதை எப்படி ஜெயிக்கணும்? நம்மளோட விவேகங்களை இட்டு ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேகத்தில் உள்ள அபிமானம் குறையும். அதனால நம்மளோட தேகத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நம்ம குறையணும்னா அதை ஜெயிக்கணும். அதனால விவேகத்தினால ஜெயிக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் வரையில் 10 கூட்டிக் கொண்டே வந்தால்னா ஒரு 10லும் ஒவ்வொரு தன்மை ஏற்படும். அதனால 100 வயசு கொடுத்துருக்காரு பிரம்மா கேட்டார் இல்லையா? 100 வயசு கொடுக்குறேன்னு மனிதர்களுக்கு 100 வயசு கொடுத்துருக்கார். அந்த ஒரு 10 வயசுலும் அவனோட தன்மைகளாம் ஏற்படும் சொல்லலாம். அதனால 10 வயசுல முதல் 10 வயசுல பார்த்தா பதட்டமா இருக்கும். 10 வயசு வரைக்கும் 1 to 10 10 வயசு பதட்டமா இருக்கும். அப்புறம் 20ல வந்து இருமாப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த குழந்தை பார்க்குறோம், அந்த வயசுல இருக்கிறவாள்லாம் நம்ம பின்னாடி நினைச்சு நம்மளே இருந்திருக்கும், இப்போ இருக்கக்கூடியவர்களும் நினைச்சு பார்க்குறோம். அதனால 20 வயசுல பார்த்தா இருமாப்பு, 30 வயசுல பார்த்தா ஒரு முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால மைனர் முறுக்குலாம் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி 30 வயசுல முறுக்கு. அப்புறம் 40 வயசுல பார்த்தா நாட்டம். அப்புறம் 50ல பார்த்தா அலைச்சல்.
அப்புறம் 60 வயசுல பார்த்தா ஆட்டம், அப்புறம் 70 வயசுல பார்த்தா ஏக்கம், அப்புறம் 80 வயசுல தூக்கம், அதுக்கப்புறம் தூக்கம். அதனால வாயால் வரும் பேச்சு, மூக்கால் வரும் மூச்சு இரண்டும் போனால் போச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் பழமொழிலாம் சொல்லும்போது வாயால் வரும் பேச்சு, மூக்கால வரும் மூச்சு ரெண்டும் போச்சுன்னா எல்லாமே போச்சு. அதனால அபிமானம் தானாக நீங்கிவிடும். தானாக ஒரு ஏஜ் 10 வயசுல தானே போயிடும். அதனால அப்படி விவேகத்தினால நம்ம அதெல்லாத்தையும் ஜெயிக்கணும் சொல்லலாம். அதனால அதாவது யௌவன பருவத்தில் தன் விருப்பப்படி சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறாள். அதனால இப்படி கிழத்தனமா அதனால சரீரம் எனக்கு வயசாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பெல்லாம் சிதலமாகிறது இல்லையா, சிதலமாகி விடுகிறது. அப்படிப்பட்ட புருஷனை பார்த்ததும் இவன் மூலமாக சுகமடைந்த பெண்கள் கூட இவனை நிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட வயசாலாம் பார்த்து அவள் கூட நிந்திக்கிறார்களாம். அதனால இதனால் அடைந்த கட்டம் அடைந்த அவன் தன் சரீரத்திலே இருந்து அபிமானத்தை விட்டு பகவானை நாடுகிறான். அதனால என்ன பண்றான்னு, அப்படிப்பட்ட நிந்தனை எல்லாம் வேண்டாம இருக்காம முதல்ல பார்த்தோம். எதுக்குன்னா அப்படிப்பட்ட அவள்லாம் நிந்திக்கிறான். அவள்லாம் அந்த தோழிகள்லாம் எழுப்பும் போது எப்படி நிந்தித்தார்கள் சொன்னோம் இல்லையா. அதனால இங்க கம்பேரிசன் கொடுக்கும்போது சுவாபதேசத்துல சொல்லலாம். அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், தன்னோட சரீரத்தை என்ன அபிமானத்தை விட்டு பகவானை நாடுகிறான். அதுல இருந்து வெளியில போறான். அதனால எல்லா பாவங்களும் போய்விட்டாலும் சர்வஜானாக வேண்டியவருக்கு தடங்களாக பாவம் உள்ளப்படுது. எல்லாமே போனா கூட பாவம் என்னப்பட்ட தடங்களாக இருக்கு. அதனால அந்த பாவம் வைகுந்தத்தில் உள்ள எம்பெருமானை அடைவதன் மூலம் கழிந்து விடுகிறது. அதனால பெருமாள்கிட்ட போனோடனே அத்தனை பாவங்களும் சரணாகதி ஆயிடுத்துன்னா பெருமாள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாரு இல்லையா தாயார். அதனால சரணாகத வசலன். அதனால அந்த பெருமாள்கிட்ட போயாச்சுன்னா ஸ்ரீவைகுண்டத்துல போனோடனே அத்தனை பாவங்களும் எல்லாமே விலகி போகிறது. அதனால இப்படி எம்பெருமான் கடாட்சம் இருந்தால் பாவம் அனைத்தும் நீங்கிவிடும். அதனால பெருமாளோட கடாட்சம் வேணும். அதனால பெருமாளோட முதல் பார்வை வேணும். அதனால காலம் எழுந்தோடனே பெருமாளை பார்க்கணும். அதனால அந்த மங்களகரமான ஏன்னா அதுக்குள்ள அத்தனையும் பெருமாள் இருக்கான். அந்த சொன்ன விஷயங்கள்லாம் காலம் எழுந்தினோடனே இதெல்லாம் பார்க்கணும்னா அவன் அது அத்தனைக்குள்ளும் அவன் இருக்கான். அதனால அதை பார்த்து அது விசேஷம் சொல்லி அங்க சொன்னாலாம். அதனால பாவம் அனைத்தும் நீங்கிவிடும் என்று இந்த பாசுரத்தில் அறிகிறோம். அதனால இங்க மனிதனுக்கு 8 வகையில் அபிமானங்கள் சம்பவிக்க கூடும். எப்படியெல்லாம் அபிமானங்கள் 8 விதமாக. உடலை ஆத்மாவாக நினைப்பது, அப்புறம் நானே சுதந்திரன் என்று நினைப்பது, அதனால பார்த்தா அபிமானங்கள் சம்பவிக்க கூடும். அப்புறம் பிறருக்கு அடிமை என்று நினைப்பது, மற்ற உபாயங்களை செய்து முடிக்கலாம் என்ற எண்ணம், அப்புறம் மற்ற பந்துக்கள் உளர் என்ற அபிமானம், சிற்றின்பத்தால் நினைக்க தீராத ஆசை, எல்லாவற்றையும் தானே செய்வதாக அபிமானம், பிரம்ம வித்துக்கள் எடுத்தும் அபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு அபிமானம். இந்த எண்ணங்கள்லாம் மனிதனுக்கு ஏற்படும்ன்றது சொல்லலாம் அந்த விசேஷமாக சுவாபதேசத்துல. அப்படி அபிமானம் தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய அபிமானத்தை சொல்லலாம், தன்னோட மனசுல இருக்கக்கூடிய அபிமானத்தை சொல்லலாம். ஆக இவ்வாறு 8 வித அபிமானத்திலிருந்து நமக்கு விடுதலை ஏற்பட்டோம். இதுல இருந்து நமக்கு விடுதலை எல்லாம் ஏற்படணும். ஏற்பட்டா என்ன ஆகும், சம்சாரமாகிய பந்தம், அதனால் உண்டாகும் துன்பம், இவைகளிலிருந்து விடுதலை ஏற்படும். அதனால நமக்கு சம்சாரத்துல இதனால இந்த 8 விதமான விஷயங்களால நமக்கு என்ன ஆகுது, சம்சாரத்துல பந்தங்கள்லாம் ஏற்படுது, துன்பங்கள்லாம் ஏற்படுறது. அதுல இருந்து நம்ம விடுவிக்க முடியும். அதனால விளைவிக்க முடியும் என்று சொல்லலாம். துன்பம் இவைகளிலிருந்து விடுதலை ஏற்படும். அதனால ஒரு சமயம் என்ன பண்றான், தொண்டைமான் சக்கரவர்த்தி, ஒரு சக்கரவர்த்தி இருக்கான். தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுக்கு பற்பல கைங்கரியங்கள்லாம் செய்தான். அதனால தொண்டமான் சக்கரவர்த்தி பாட்டெல்லாம் பாடுற மோனம் சரி இதுல பார்த்தா திருமலையில பார்த்தா தொண்டமான் சக்கரவர்த்தி அங்க இருக்கும், அங்க பார்க்கலாம். அதனால சொர்ணத்தால் என்ன பண்றான், புஷ்பங்கள், அதனால திவ்யாபரணங்கள், மண்டபம், கோயில் முதலியவற்றை செய்தான். அவன் எல்லாத்தையும் பெருமாளுக்கு என்ன சொர்ணத்தினால செஞ்சிருக்கான். பார்த்தா சொர்ணத்தினால புஷ்பங்கள்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்றா இல்லையா, அதனால சொர்ண புஷ்பங்கள். அப்புறம் திவ்யா ஆபரணங்கள்லாம் பார்த்தா அவனோட பெருமாளோட திருவாபரணங்கள்லாம் பார்த்தா சொர்ணத்தினால இருக்கும். அங்க இருக்கிற மண்டபங்கள், கோயில்கள் எல்லாமே சொர்ணத்தினால பண்ணி வச்சிருக்கான். அதனால எம்பெருமான் உகந்து அரசனிடம் பேசுவதற்கும். அதனால பெருமாள் என்ன பண்ணுவான், பெருமாள் 2 பேரும் பேசிப்பா. தொண்டைமான் சக்கரவர்த்தி பெருமாளும் அப்பப்போ பேசுவாளாம். அந்த அரசன் என்ன பண்ணான், தன்னிடம் எம்பெருமான் காட்டிய அன்பை அனுசரித்து சிறிதே நான் என்கிற அபிமானம் அவனுக்கு போயிடுத்து. என்ன பெருமாள் நம்மகிட்ட பேசுறாருன்னு கொஞ்சம் அகங்காரம் வந்துருந்தான் அந்த ராஜாக்கு, அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. என்ன பண்றான், ஒரு சமயம் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஹாரத்தை சமர்ப்பிக்க எண்ணி பெருமாள்கிட்ட சொல்லி எப்போதும் போல பேசுறான். அதனால என்ன பண்றான், நவரத்தினால இழைக்கப்பட்ட ஹாரம் அந்த மாலையெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கோசரம் பெருமாள்கிட்ட போய் சொல்ல எப்போதும் போல பெருமாள்கிட்ட பேசுறானாம். இது சமயம் போகாமல் இருந்து விட்டு, அதனால என்ன பண்ணா, அங்க ஒரு ஏழு நாழிகை பேசலையாம், பெருமாள் பேசலையாம். என்ன காரணம் கேட்டா, இதை கண்ட அரசன் எம்பெருமானிடம் தன்னிடம் ஏனோ வெறுத்துள்ளான். அதனால தினம் பேசுவானே, பேச காணுமே, அப்படி வாய் மூடி இருக்கானே, என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு, தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு என்று பலமுறை புலம்ப. பிறகு எம்பெருமான் என்ன பண்றான், தனக்கு அடிவாரத்தில் இருக்கும் குறும்பருத்த நம்பியன் அங்க அடிவாரத்துல குயவன் ஒரு குயவன் மண்பானைகள்லாம் பெருமாளுக்கு தினம் பண்ணி கொடுப்பா இல்லையா, அப்படிப்பட்ட குயவன்
அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அப்படிப்பட்ட குயவன் இடத்துல போய் பார்க்கிறாராம். அவன் என்ன பண்றான், குயவன் என்ன பண்றான், என்னிடம் எவ்வகையிலும் அபிமானம் இல்லாமல் அவன் வந்து என்ன பண்றான்னா காரணம் சொல்லாரான் பெருமாள். அங்கே போய் கீழே கீழே இருக்கிற குயவன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்னு கேட்டா, என்னிடம் எவ்வகையிலும் அபிமானம் இல்லாமல் மிக பக்தி சிரத்தையுடன் தனக்கு ஏற்பட்ட தொழிலை தொடங்கும் போது என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், தனக்கு ஏற்பட்ட தொழிலை தொடங்கும் போது மண்ணால் தழைத்த மலர்களை கொண்டு எனக்கு சமர்ப்பிப்பான். அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி சொர்ணங்கள்லாம் அவன்கிட்ட கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், மண்ணுனால பூவெல்லாம் பண்ணி வச்சிருப்பான். மண்ணுனால பூவெல்லாம் பண்ணி வச்சு அவனோட தொழிலை காலம்பரை ஸ்டார்ட் பண்ணும்போது சில இடத்துல பார்க்கும்போது, அதனால வாழ பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றான், கதவெல்லாம் திறக்கிறா, பூவெல்லாம் சாத்துறா, இதெல்லாம் ஊதுபத்தி எல்லாம் காமிக்கிறா, சாம்பிராணி எல்லாம் காமிக்கிறா, கற்பூர தீபங்கள்லாம் காமிச்சு அவள் வந்து பெருமாளை வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் தொழில ஆரம்பிக்கிறாள் இல்லையா. அந்த மாதிரி அவன் என்ன பண்ண சட்டிப்பானை பண்ணுவான். அவன்கிட்ட சொர்ணம் இருக்கா, புஷ்பங்கள் இருக்கா, தேங்காய் இருக்கா, சாம்பிராணி இருக்கா, ஒன்றும் கிடையாது. அவன் என்ன பண்ணுவானா, பக்தி சிரத்தையோடு என்ன பண்ணுவானா, தனக்கு ஏற்பட்ட தொழிலை தொடங்கும் போது மண்ணால் செழைத்த மலர்களை எனக்கு சமர்ப்பிப்பான். அதனால நீ வந்த சமயம் அவன் மலர் சமர்ப்பித்த சமயம் புஷ்பத்தை என்னன்னா, அங்கே வந்து பார்த்தா நீ வந்து சொர்ணத்தினால எனக்கு புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிற. அதில் அதை விட என்னன்னு கேட்டால், அந்த சமயத்தில் நீ வந்து கூப்பிடும்போது பேசும்போது பார்த்தா அவனோட அட்டென்ஷன் வந்து என் மேலே பட்டுது. அதனால அவன் சமர்ப்பித்த மண் புஷ்பத்தில் எனக்கு ஜாஸ்தி பிரீதி ஜாஸ்தி ஆயிடுத்து. அதனால காணப்பட்டதா என்னோட உள்ளம் அவனை நாடியது. அதனால அந்த சமயம் வந்து என்னோட உள்ளம் அங்கே இருந்தது. நீ கூப்பிடும்போது உன்னோட பேச முடியாதுன்னு சொல்லலாம். அதனால அவன் முக்குறும்பு அறுத்தவன். அதனால அவன் எல்லாத்தையும் அறுத்தவன். தன வித்யா செருக்குகள் என்ன 3 என்ன முக்குறும்புன்னு கேட்டால், நமக்கு இருக்கக்கூடிய தனத்தினால் இருக்கக்கூடிய செருக்கு, அப்புறம் குலத்தினால் இருக்கக்கூடிய செருக்கு, வித்தியினால் இருக்கக்கூடிய செருக்கு அத்தனையும் விட்டுட்டு, அதனால் முக்குறும்புகள் அறுத்த இவை உனக்கு உள்ளபடியால், ஏன்னா இதெல்லாம் உனக்கு இருக்கு. அதனால அவன் சிறந்தவன் என்று பெருமாள் சொல்லார். அதனால உன்னை விட அவன் சிறந்தவன். அதனால நீ வந்து பண செருக்குனால நான் தனவன் தான், என்கிட்ட நிறையா பணம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னு கேட்டால் உனக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால இதை விட சிறந்தவன் அவனே. அதனால இதை அறிந்த பின் அரசன் என்னான நேரான பாகவதரான அந்த குயவன்கிட்ட போய் சென்று அவருடைய மேன்மையை உணர்ந்தார். அதனால போய் அந்த குயவன்கிட்ட பார்த்து அவனோட மேன்மையெல்லாம் உணர்ந்தார். அந்த பாகவதனை குறித்து தான் சேஷனாக வேண்டும் என்று நினைத்த பாகவதர் அவன்கிட்ட போய் சேஷனாக இருக்கணும்னு நினைத்தாராம். இதனால தன்னிடம் உள்ள பாகவத சேஷத்துவத்தை உணர்ந்தால் பிரம்ம பித்ருக்களின் குற்றம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே வராது. அதனால பாகவதோத்தமரை நம்ம அண்டி இருந்தோடனே நம்ம குற்றங்கள்லாம் செய்யணுங்கிறது மனசுல தோணவே தோணாதான். அதனால அந்த எண்ணமே இருக்காத மனத்திலேருந்து போயிடும். அதனால இந்த விஷயம் அபிமான பங்கமா என்கிற இடத்தில் எடுத்துக்கொள்ளத்தக்கது. அதனால அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே. அதனால நாங்கள் வந்து எந்த குற்றங்களும் இல்லாம அபிமானமாக பங்கமாக உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால மாயமான பிரகதியின் விகாரமான இந்த சரீரம் நம்மை மயக்குகிறது. அதனால மாயக்கூடிய அந்த சரீரம் வந்து நம்ம வந்து மயக்கிறது. அதனால இந்த உலகம் வந்து நம்மளோட மயக்கி கர்வத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த உலகம் என்ன பண்ணுறது, நம்மளோட மயக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு கர்வத்தெல்லாம் உண்டு பண்ணுகிறது. அதனால உண்மையில பார்த்தா இவையெல்லாம் பகவானால் அளிக்கப்பட்டது. அத்தனையும் கொடுத்தது யாருன்னு கேட்டால் பகவான் கொடுத்தது தான். அதனால நம்ம மனிதன் என்ன பண்றோம், நம்மளோட உடலை சரீரத்தை வந்து அப்படி பார்க்குறோம். அதனால இதெல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் யார் கொடுத்தான்னு நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்ம கொடுத்த சரீரம் யாருக்கு கொடுத்தாலும் பகவான் கொடுத்த சரீரம் தான். அதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். அதனால பதவி அடைந்தோம், ஒரு பதவியில போய் உட்காண்டோன்னே இது யார் கொடுத்தா நம்ம மறந்து போறோம். அதனால பகவான் கொடுத்த சரீரம் பகவானே மறந்து போறோம். அதனால மறந்து நம்ம பதவியெல்லாம் அடைஞ்சோடனே சொன்ன வார்த்தைகள் மாறி மறந்து விடுகிறது. அதனால சொன்ன வாக்குகள்லாம் மறந்து போகுது. அதனால பதவி வந்தோடனே பதவியும் சொல்லுவோம் இல்லையா, பதவியில வந்தோடனே அவனுக்கு ஏற்பட்ட மேன்மை சொல்லி நிறைய பார்க்குறோம். அதனால அதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் அவன் கொடுத்து யாருன்னு கேட்டால் அவன் தான் கொடுத்தான். அதனால 4 வேதங்களை அறிந்தவன் என்றும் எம்பெருமான் நாவியல் உண்டானமையால் அபிகதன் என்றும் 3 லோகத்திற்கும் அதிபதி என்றும் கர்வப்படுகிறான். அதனால என்ன பண்றான்னா, இவன் வந்து 4 வேதங்களை அறிந்தவன் என்றும், அதனால எனக்கு 4 வேதங்களும் தெரியும், அதனால எம்பெருமான் நாவியல் உண்டானவன், அதனால 3 லோகத்திற்கும் அதிபதி என்று கர்வப்படுகிறான். அதனால பிரம்மா இதை கண்டு பகவான் வேத அபகாரங்களை நிகழ்த்தி அவன் பிரம்மாவோட கர்வத்தை எல்லாம் அழிக்கிறான் இல்லையா. பிரம்மா அந்த மாதிரி அவனுக்கு கர்வம் அடைஞ்சு அதனால பிரம்மாவோட கர்வத்தையும் அழிக்கிறான். அதனால கர்வத்தை அழிக்கிறான். அதனால அவன் புதல்வனான நாரதன் மூலமாக உபதேசம் செய்யும்படி செய்கிறான். அதனால நாரதன் உபதேசம் எல்லாம் பண்றான். அந்த கதை விருத்தாந்தங்கள்லாம் சொல்லலாம். அதனால எனக்கு சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், அகங்காரத்தெல்லாம் அழித்து எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள்லாம் வந்திருக்கோங்கிற மாதிரி இதெல்லாம் இதுக்கு விஷயங்கள்லாம் உட்பொருள்ல சுவாபதேசத்தில் விசேஷமாக இன்னும் இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். அதனால வியாக்கியாதாக்கள் நிறையா அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்தில். அதனால அப்படிப்பட்ட அகங்காரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்கிட்ட வந்து நம்ம சரணடைஞ்ச உடனே, பெருமாள்கிட்ட வந்து திருவடியை பற்றின உடனே அவனோட கடாட்சம் நம்ம மேல பட்டுதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாமே சாபங்களாக இருந்தாலும், சாபங்கள்னா அதை அனுபவிச்சுதான் தீரணுங்கிறது சொல்லியிருந்தா கூட அப்படிப்பட்ட சாபங்கள் உயர்ந்த சாபங்கள்
நமக்கு இருக்கக்கூடிய தடங்களுக்குள்ள உயர்ந்துன்னு கேட்டால் சாபம். பாவங்களும் மிகவும் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சாபம். அந்த சாபங்கள்லாம் கூட போக்கக்கூடியது உன்னோட கடாட்சம் என்று சொல்லி இந்த பாசுரத்தில் அதனால இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பார்வோர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோரும்பாவ. அப்படிப்பட்ட சாபங்கள்லாம் விலகி போகும், நாங்கள்லாம் உன்னோட கடாட்சம்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை அழகாக முடிக்கிற அந்த பாசுரத்தில் இதுக்கு அடுத்த உடனே அடுத்தது எப்படிலாம் உட்காரணும், பெருமாள் எப்படிலாம் நடக்கணும், எழுந்து உட்காரணும், வெறும கட்டியில் படுத்துட்டு நாங்கள் சொல்லதெல்லாம் வெறும கேட்டு கூடாது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா பெருமாளுக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறா இல்லையா. ஏன்னா இவ்வளோ பாகவதோத்தமர்கள் நாங்கள்லாம் உன்னோட மனைவிகள், அதனால எப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்னெல்லாம் பண்ணணும்னு முதல்லேருந்தே பார்த்துன்னு வரோம். ஒரு பாசுரத்துலையும் அவள் இன்ஸ்ட்ரக்ஷன் பெருமாளுக்கு அவளை எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தான்னு இந்த பாசுரத்தில் செங்கஞ்செரு சிறுதை எம்மேல் விழா அப்படிப்பட்ட கண்களோட வரணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்த மாதிரி வெறும படுத்துன்னு இருக்கான். கண்ணன் படுத்துன்னு இருக்கான், தூங்குற மாதிரி படுத்துன்னு இருக்கான். சில பேர் படுத்துட்டே இருப்பா இல்லையா, தூங்குற மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பான், எழுந்திருக்க மாட்டான். படுக்கையிலே படுத்துன்னு நம்ம சொல்லதான் கேட்டுட்டே இருப்பான். அதனால இங்கே கண்ணன் தான் அதான் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை திறந்தாச்சுன்னா அவன் முழிச்சிருந்தாச்சு ஆல்ரெடி, தூங்கலாம் இல்லை, தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான படுக்கையில படுத்துட்டு கண்ணை முழிச்சுட்டு இவா சொல்லதெல்லாம் கேட்டுன்னு இருக்கான். உள்ள உட்காந்துருக்கப்போ நிறைய கேள்விகள்லாம் கேட்குறான். நீங்கள்லாம் எப்படி வந்து யாரெல்லாம் ஒன்று உங்களை உள்ள விட்டா, எத்தனை பேர் வந்திருக்கு, அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா கேட்பா இல்லையா. அதனால படுத்துட்டே கேட்குறான். அதனால அந்த படுத்துட்டே கேட்காத அடுத்து நீ எப்படி வந்து உட்காரணும், சிம்மாசனத்தை எப்படி உட்காரணும், சிம்மாசனத்தில் உட்காரும் போது எப்படி நடந்து வரணும், அந்த அழகெல்லாம் நாங்கள்லாம் பார்க்கணும். அதனால உன்னோட கடாட்சம் வேணும்னு கேட்குறான் முதல்ல. அதனால கடாட்சத்தை கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ வந்து எழுந்து உட்காரணும், சிம்மாசனத்தில் எழுந்து உட்காரணும். அப்படிப்பட்ட சிம்மாசனத்தை உட்காரும் போது நீ எப்படி நடந்து வரணும், அந்த நடழகை நாங்கள் பார்க்கணும் முதல்ல. அந்த நடழகை பார்த்து உன்னோட கடாட்சம் விழுங்கிறதுனால அடுத்த பாசுரத்தில் மாரிமலை மிழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெற்பாடும் பெயர்ந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவா. சிங்காசனத்தில் உட்கார்ந்து நாங்கள் சொல்ல விஷயத்தை கேட்டு யாம் வந்த காரியம், நாங்கள் வந்த காரியத்தை நீ வந்து கேட்கணும்னு சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்தில். அதனால நிசிம்மாவதாரம் இந்த அவதாரத்தில் பேசப்படுகிறது. நாளைக்கு பார்க்கலாம், இதோட நிசிம்மாவதாரத்தை பார்க்காம போக முடியாது. அதனால பெருமாள் நிசிம்மாவதாரம் எப்படி பண்ணாங்க இந்த பாசுரத்தில் அனுபவத்தெல்லாம் பார்க்கணும். அதனால ஒரு நாள் தள்ளி போகிறது இருந்தாலும் பரவாயில்ல, அவகாசத்தில் எடுத்துன்னு நம்ம இதையும் விடக்கூடாது. என்ன ஒரு அவதாரமும் அப்படி சொல்லக்கூடிய, ஏன்னா நிறையா இன்னும் விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது திருப்பாவையில். அதனால ஒரு நாளைக்கு இந்த அவகாசத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லின்னு போயின்னு இருக்கும். அதனால நிறையா விஷயங்கள் இன்னும் சொல்ல சொல்ல அவர் கடலில் போய் எடுத்து முத்தெல்லாம் எடுக்கும்போது முத்து வந்துட்டே இருக்கும். கடலை உள்ளுக்குள்ள நடுவில் போய் எடுத்துட்டே தேட 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 முத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு வருஷமும் ஒரு சமயமும் ஒரு நிமிஷமும் நம்ம சொல்லக்கூடிய திருப்பாவையிலேருந்து நமக்கு நிறையா விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. அதனால அந்த சமயத்தில் என்ன எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளோ நம்மளால அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சு போயிட்டு இருக்கோம். அதனால நிசிம்மாவதாரத்தை பற்றி பேசக்கூடிய பாசுரம் இந்த மாரிமலை முடிஞ்சல் பாசுரம், இன்றைய பாசுரம். அதை நாளைக்கு அனுபவிக்கலாம். அதன் பிறகு போற்றி பாடுகிறாள். நிறையா விஷயங்கள்லாம் வரிசையாக நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாசுரமும் அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரங்கள். அதனால் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் நமக்கு தானாக அமையக்கூடிய பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி நம்ம பாசுரங்கள்லாம் வந்து சாதாரணமாக ஏதோ கிடுகிடுன்னு இப்போ க்ளோஸ் ஆடலை படிச்சுட்டு போகக்கூடாது. இந்த பாசுரங்கள்லாம் படிக்கும்போது அந்த பாசுரத்தை சொல்லும்போது அதோட அர்த்தம் நமக்கு தானே தெரியும். அதனால ஒரு பாசுரத்தை சொல்லும்போது அந்த அர்த்தம் இப்போ அங்கன்மா ஞாலத்தரசர் பாசுரம் சொல்லும்போது பிரித்து படிக்கும்போது அதோட அர்த்தம் தானே நமக்கு புரியுது. அதனால அப்படிப்பட்டு எல்லாருக்கும் எளிய வழியில புரியக்கூடிய வழியாக பாசுரங்களாக ஏற்றிருக்காள் ஆண்டாள். அதனால இந்த பாசுரத்தை நம்ம இதோட முடிச்சு நாளைக்கு வந்து மாரிமலர்ஞ்சி பாசுரத்தை அனுபவிச்சு மேலே போகலாம். சதமக மணிநீலா சாருகல்காரகஸ்தா தனபரணமி தாங்கி சாந்திரவாசல்ல சிந்து நலகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலச ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணு வந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வடநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.